அவங்களுக்கு அது தெரியணும். தெரிஞ்சா உங்கள ரீட் பண்ணிற முடியும். எந்த சிச்சுவேஷன்ல இந்த கார்டு காட்டுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க என்ன அனுபவிச்சுட்டு வந்தீங்கங்கிறத அழகா அவங்கனால வந்து ரீட் பண்ணிற முடியும். அப்படி ரீட் பண்ணிருவாங்க. அப்ப ரீட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். அந்த கார்டு பாருங்க, அவங்க எவ்வளோ அழகா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் இதுதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏஞ்சல்ஸ் லெவல் மேல இருக்கவங்க, ஆத்மா, இல்ல யாரோ நமக்கு மேல இருக்கிற எனர்ஜிஸ், இல்ல நம்மளுடைய மனசு, எது வேணாலும் இருந்துட்டு போகும். நமக்கு மேல இருக்கிற ஒரு லேயர் மேல இருக்கிற அந்த எனர்ஜிஸ்னால நமக்கு எப்படி வழிகாட்ட முடியுது அப்படின்னா, நம்மள அவங்க பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியும். நம்ம லைஃப் அவங்கனால ரீட் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த ரூலாவது லாவது போடாது அவசியம் இது நடந்தே ஆகணும்னா அவங்க அது முற்படுறாங்க அந்த இடத்துல செய்யறதுக்கு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு காரியம், அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்ய போறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு வகையில பாதுகாப்பு வருது. டேய் பண்ணாதடா, உனக்கு நான் சொல்றேன் பண்ணாதேன்னு. அதுக்கு மீறி போகும்பொழுது அவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்றதில்ல. உனக்கு கொடுத்த வாய்ப்பு நீ வந்து சரியா பயன்படுத்திக்கல. ஒரு தடவை தான் சொல்லு, ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்மளுக்கு அடி விழுகுங்க. Correct. ஒரு விஷயத்துக்கு அடி விழுகும். அது எதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோன்னு சொன்னா 3வது தடவை தப்பிச்சு வேற வழியில ஓடி எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா இந்த 2 விட மிகப்பெரிய ஒரு பாதாளம் இருக்கும். அதில் போய் விழுவோம். விழுந்து எந்திரிக்கவே மாட்டோம். மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு தான் இருப்போம் கண்டிப்பா. அப்போ கடவுள் வந்து ஒவ்வொரு வகையிலையும் நம்மளை மாட்டி விடுறதுக்கு பார்க்கறது கிடையவே கிடையாது. நம்மளை வெளியில தூக்கி விடுறதுக்கு தான் பார்க்கறாரு. அதுக்கு தான் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இது பண்ணாதன்னு. வாலண்டியரா குழி வெட்டி உள்ள உட்கார்ந்துக்கிறது. அதுக்கு வேற அழுது புலம்பி வேற பிரேயர் பண்ணுவோம் பாருங்க. அதுதான் பயங்கர காமெடியா ரெசனேட் ஆகும். கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே கலந்த ஒரு விஷயம்தான். இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு தனி வித்தை. இதில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே சொல்றது, இதில் இருக்கிறது என்னவோ பலன் அப்படியே சொல்றதுங்கிறது மட்டும் நம்ம செஞ்சோம்னா தவறாக போயிடும். அப்படி பார்த்தா 78 தான் இருக்கு. இப்போ அந்த 78 தான் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். அது வந்து மிகப்பெரிய தவறாக இருக்கும். அது நான் கரெக்டாகவே ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு நல்லா இருக்காது. ஒரு புக்கில் இருக்க ரூல்ஸை படித்து சொல்கிற மாதிரி அப்படி ஆகிடும். அது மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தால் அதில் என்ன இருக்கும், சுவாரஸ்யமே இருக்காது. இது எல்லா விஷயங்களையும் இது வந்து மிங்கிளாயிருக்கு. யாரோ வந்து ஜோதிடத்தில் மிங்கிளாயிருக்கு, கலர்ஸில் மிங்கிளாயிருக்கு, தீம்ஸ் இருக்குது, இமேஜினரி இருக்குது, அப்புறம் பெயிண்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது, ட்ரீம்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, நம்பர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, பிளானட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, எலிமெண்ட்ஸ் முக்கியமாக எலிமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்படி பாருங்க என்னதான் இல்லை எல்லாமே இருக்குங்கும்போது அதை எல்லாம் கலந்த ஒரு சைக்காலஜி, இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவை நமக்குள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது செல்வி நீபா விஜயலக்ஷ்மி. ஸோ அவங்க தான் முன்னாடி நம்மளுடைய த மை டிஸ்க்ளோஷர்ஸ் பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்த ஹோஸ்ட் அவங்க தான். நிறைய பேர்த்துக்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க வந்து பன்முகம் கொண்டவர், நிறைய திறமைகள் வந்து தன் கைக்குள்ளே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஒரு டேரோ ரீடர், டேரட் கார்டுன்னு சொல்லுவாங்க, TAROT டேரட் கார்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டேரோ கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேரோ கார்டு ரீடர் அவங்க. இப்போ நான் சோதனம் படிக்கும்பொழுது இந்த டேரோ கார்டு பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது வந்து ஏற்படாத வண்ணம் என்னுடைய சூழல் அப்படிங்கிறது இருந்தது. என்னங்க சும்மா சீட்டு கட்டி ஜோசியம், சும்மா இதை அந்த பிரசன்னம் பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அப்போது அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தேன். அப்புறம் சில காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதை தேடி ஓடின நாட்கள் அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. பட் எனக்கு அது சரியாக புலப்படல. ஒரு நல்ல ஒரு ஆசானோ ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லைனால புலப்படல. அப்போது இவங்க செல்வி நீபா அவங்க வரும்பொழுது அவங்க கூட பேசும்பொழுது இது கொஞ்சம் விஷயம் இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறது ஒன்று தெரிய பண்ணுது. அப்புறம் தான் வந்து சரி நீங்கள் டேரோ ரீடர் தானே, ஒரு ஒரு பாட்காஸ்ட் நம்ம பண்ணி பார்ப்போமா, நானும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், ஸோ மக்களுக்கு அதில் ஒரு நல்ல இது இருக்கும்னா இந்த பாட்காஸ்ட்டுக்கு உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா. இது என்னமோ நம்ம கலாச்சாரத்திற்கு வேறுபட்ட ஒன்று, மேலை நாட்டவர்களிடம் இருந்து தான் அது வந்தாலுமே நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் இது மாதிரியான ஒரு கலை உண்டு, வேறு முகத்தில் அது உண்டு, அவ்வளோதானே தவிர நம்மகிட்டையும் இது உண்டு. ஸோ இது என்னமோ ஒரு வேற்றுமை பார்த்த மாதிரி ஒரு கலை அப்படிங்கிறது கிடையாது. இதற்குள்ளே இவ்வளவு ஆழம் செல்ல முடியுமா, இத்தனை விஷயங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுமா, இதுவும் இறை தொடர்போட தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தொடங்கி இறை தொடர்போடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அப்படிங்கிறது வந்து
இது ஒரு அருமையான ஒரு காணொளி. இது அத்தனையும் வந்து இந்த காணொளியில், இதை தவிர்த்து இன்னும் நிறைய அற்புதமான செய்திகள் இந்த காணொளியில் இருக்குது. நிறைய ஒரு சில அமானுஷ்ய விரும்பிகளுக்கு ஒரு சில செய்திகள் எல்லாமே இதில் இருக்குது. நல்லா இருக்குன்னு பாருங்களேன். ஸோ பொறுமையாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய செய்திகள் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்வமான ஒரு காணொளியாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே தெரிவிங்க. அப்படியே லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. தென் நம்மளுடைய சேனலுக்கு வந்து க்ரோத்துக்காக மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலன் தண்டபாணி அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ ரெண்டையும் பாருங்கள். 3 சேனலுடைய வீடியோஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ முதல் வந்து நம்ம இந்த மை டிஸ்க்ளோஷர்ஸில் தான் பார்த்தோம். ம். நீங்கள் ஹோஸ்ட்டு, நான் ம். இதாக கெஸ்ட் மாதிரி ஆமா. இருந்தேன். அந்த இப்போ அங்க அப்படியே உட்காரும்போது நல்லா இருந்துச்சு. ஜாலியா நல்லா இருந்தது. கொஸ்டின் கேட்டோம். ஏன்னா உங்க வைப் அங்க இருந்ததுனால கொஸ்டினா கேட்டு தள்ளணும். ம். இன்னைக்கு வந்து நான் உங்களை அப்படியே இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ம். இன்னைக்கு ரிவர்ஸ் நான் ஆயிடுச்சு. கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ ரொம்ப நாள் வந்து ஏன்னா நான் சோதனம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் அந்த துறையில் வந்து பயணம் பண்ணுறேன் இன் சென்ஸ் மாத பலன்கள் போடுவேன். அதோட நிறுத்திக்கிறதோட சரி, பெருசாக யாருக்கும் பார்க்கறதில்ல. ஆனால் இந்த பயணத்தில் இருக்கும் பொழுது இந்த டேரட் கார்டு இல்லாட்டி டேரோ கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக சோதரர்கள் வந்து இதை காதுலையாவது வாங்காமல் அவங்க கடந்து போயிருக்கவே மாட்டாங்க. அப்போது இது மாதிரி விஷயங்கள் தேடி பார்க்கும் பொழுது, இது பண்ணும் பொழுது, ஒரு சிலர் நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லைங்க, அது அப்படி ஒண்ணும் நம்புறதுக்கு இல்ல அப்படிங்கிற கூற்றுக்களோட தான் நம்ம இப்படி கடந்து இப்படி வர்றது. ஆமா. அப்ப இது மேல ஒரு ஆர்வம் இருந்து, நான் நெட்ல இருந்து அந்த கார்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ம். ஆன்லைன்ல தான் படிக்க பார்த்துருக்கேன். அது ஒரு பிடிபடல எனக்கு. ஏன்னா எனக்கு யாராவது ஒருத்தர் இருந்து சொல்லிக் குடுக்கறக்கு அட்லீஸ்ட் வழியாவது காமிச்சு குடுத்துட்டு ஈஸியா ஓடிருவேன். ம். ஸோ மேபி அது அப்படியே பெண்டிங்லயே நின்றுருக்கு. ஆனா எனக்கு அந்த ஒரு ஆர்வம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இருக்கு. ம். கரெக்ட்டா நீங்க வந்து நம்மளோட அந்த மை டிஸ்க்ளோஷர்ஸ் வரும்போது, நீங்க ஒரு டாரோ கார்ட் ரீடர் அப்படின்னும்போது, எனக்கு ஆஹா! சூப்பர்ரா! ம். இவங்கள கூப்பிட்டு எனக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் கேட்டுறணும் அப்படிங்கிற ஒரு இதில நானும் கேட்க, நீங்களும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் ஓகே. பண்ணிட்டீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஓகே. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ம். பேசிக்ல இருந்து அப்படியே போலாம். ம். ஆ டாரோ கார்ட் அப்படிங்கிறது என்ன? அத பத்தின எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாம இருக்கக்கூடியவங்க. ஏன்னா, ஆ அ விளையாட்டு போல நம்ம ஆட்கள் சொல்லணும்னா, "அது என்னப்பா அது சீட்டுக்கட்டு ஜோசியம், இல்ல ஏதாவது கிளி ஜோசியம்ப்பா" அப்படிம்பாங்க. ஏன்னா, அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்பொழுது. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டுருக்கேங்கிறதுனால ம். நான் சொல்றேன். இப்படி ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது, வாட் இஸ் ஆக்சுவலி டாரோ கார்ட்? அது வந்து இப்ப நம்ம ஜாதகம், ஜோசியம் என்னன்னா, நான் அப்படியே நம்புறதே இல்லைங்க. சாமி தாங்க எல்லாம்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்படியெல்லாம் இல்ல. சாமியே இல்லன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. இந்த மாரி பலவாறான மக்கள் மத்தியில, இதுவும் ஒரு கலையாக இன்றளவும் இருக்கு அப்படின்னும் பொழுது, ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி டாரோ கார்ட் அப்படிங்கிறத சொன்னா, அதிலிருந்து போனா நல்லாயிருக்கும்னு ஓகே. நெனைக்கிறேன். டாரோ கார்ட் அப்படின்னாவே, அது ஒரு வழிகாட்டி. ஓகே, அது ஒரு மிரர். ஓகே, நம்மளையே நம்ம ரிஃப்ளெக்ஷன் தான். நம்முடைய ஆழ்மனம், அ நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நமக்கு என்ன தெரியும், நம்ம யாரோட கனெக்ட் ஆகியிருக்கோம், இப்படி நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி. ஓகே, அதுதான் டேரோ. ஓகே. அப்புறம் வழிகாட்டி. ம், நமக்கு என்ன வேணும்? இப்போ ப்ரெசென்ட் தான். ம். ப்ரெசென்ட்ல என்ன வேணும்? இது டேரோவே வந்து ரொம்ப முன்னாடி போய் பார்க்குறதோ, இல்ல ரொம்ப பின்னாடி போய் பார்க்குறதோ எல்லாம் தவறா போயிடும். அது ஓகே. தேவையும் இல்ல. இது ம். வந்து ப்ரெசென்ட்ல காமிச்சு காமிச்சு கொடுக்கும். ஒரு 3 டூ 6 மந்த்ஸ். என்ன நடந்தது? என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது? ஓகே. அப்படிங்கிறத அழகா நம்மளுக்கு புரிய வச்சுரும். ம். அப்புறம் இது வந்து கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் கரெக்ட்டு. டேரோ பொறுத்தவரைக்கும். கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கரெக்ட்டு. டேரோ பொறுத்தவரைக்கும். ஜோதிடமான்னு கேட்டாலும் ஆமா தான். ஜோதிடம் இல்லைனாலும் இல்ல. இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டா, நம்ம வந்து டேரோ வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, சும்மா அதுவே வந்து எல்லாமே சொல்லும். ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு ஜாலம் அப்படி அந்த மாரிலாம் நம்ம சொல்ல முடியாது.
இதுக்கு பேஸ் வந்து நம்மளுடைய ஆழ் மனசனுடைய ஒரு எனர்ஜி லெவல் தான். ஓகே. கண்டிப்பா மெடிடேஷன் அல்லது கடவுள் பக்தி அல்லது ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு உணர்வு, ஒரு நேர்மையான ஒரு மனுஷன், அட்லீஸ்ட் கடைசிக்கு ஒரு நல்லவனா இருக்கணும். இது ம். வந்து தகுதி. ம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா டாரோ வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே. ரெசனேட் ஆகும். ம். கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ஏன்னா, இது எல்லாமே கலந்த ஒரு விஷயம் தான். இது ம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது இது ஒரு தனி வித்தை. இதில இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே சொல்றது, இதில இருக்கிறது என்னவோ பலன் அப்படியே சொல்றதுங்கிறது மட்டும் நம்ம செஞ்சோம்னா, ம். தவறா போயிடும். ஓகே. அப்படி பார்த்தா 78 தான் இருக்கு. அப்ப அந்த 78 தான் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். ம். அது வந்து மிகப்பெரிய தவறா இருக்கும். அது நான் கரெக்ட்டாவே ஆகாது. அப்படியே ஒரு மாரி மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு நல்லா ம். இருக்காது. ஒரு புக்ல இருக்க ரூல்ஸ படிச்சு சொல்ற அது மாரி ஆயி மட்டும் போயிரும். அப்படி அப்படி ஆயிடும். அது மட்டுமே சொல்லிட்டே இருந்தா, அதில என்ன இருக்கும்? சுவாரஸ்யமே இருக்காது. இது எல்லா விஷயங்களிலும் இது வந்து மிங்கிள் ஆயிருக்கு. ம். டாரோ வந்து ஜோதிடத்தில மிங்கிள் ஆயிருக்கு, கலர்ஸ்ல மிங்கிள் ஆயிருக்கு, தீம்ஸ் இருக்கு, இமேஜினரி இருக்கு, அப்புறம் பெயிண்டிங்ஸ் இருக்கு, அப்புறம் நெறையா மெட்டீரியல்ஸ் இருக்கு, ட்ரீம்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு, நம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு, பிளானட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. எலிமெண்ட்ஸ் ம். முக்கியமா எலிமெண்ட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி பாருங்க என்னதான் இல்ல. ம். எல்லாமே இருக்குங்கும்போது, ம். அத எல்லாம் கலந்த ஒரு சைக்காலஜி. ம். இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவை நமக்குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. நம்ம அதுல நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அத ம். பத்தின நாலேட்ஜ் இருக்கணும். படிச்சிருக்கணும். மீனிங் த ரீடர். ஆமா த ரீடர். த ரீடர் தான் மெயின். ம். கார்டு வந்து டூல். ஓகே. அந்த கார்டு மூலமா நம்ம அத புரிஞ்சு, அத உள்வாங்கி, அத யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி, அதில இருக்கிறத எடுத்து, இப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். ஓகே. அந்த உள்ளுணர்வ பேசுறத கவனிக்க, 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 கவனிக்கத்தான் நமக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்ப எப்படி மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குது? ம். ஓகே. சேம், ஸோ நம்ம அந்த இன்ட்யூஷன் பவர் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்ற மாரி. சேம். ஓகே. இது வந்து மெடிடேஷன் தான். பிரபஞ்ச சக்தியோட நம்ம பேசுற விஷயம் தான். நம்ம பேசுறோம். ஆழ்மனதில மெடிடேஷன்ல பேசுவோம். அது தன்னை போல பேசிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்ததுக்கப்புறம், அதுக்கு நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். இது வந்து கண்ண மூடி உட்கார்ந்து இதுக்கு கொஸ்டினுக்குன்னு பேசாம, நம்ம ஜ நம்ம முன்னாடி அந்த லெவல இன்க்ரீஸ் பண்ணி வச்சு, எனர்ஜி லெவல நமக்குள்ள வச்சுட்டு, இந்த கார்ட எடுக்கும்போது, அந்த இடத்துல ஸ்பாட் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. அந்த கார்டு வந்து நம்ம உட்காந்து தொடக்கூட வேண்டாம். உங்களுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் நெனச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்ட வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ம். அது ரெடி ஆயிடும். ஓகே. அது எங்க ரெடி ஆகுதுன்னா, அந்த கார்டுக்குள்ள போய் என்னமோ நடக்குதுன்னு இல்ல. அப்படி இல்ல. நம்ம பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு விஷயம் நம்ம மனசோட சேர்ந்து, அந்த சித்திரங்களோட சேர்ந்து, அந்த தீம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து, நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி கனெக்ட் ஆகி ஆரம்பிச்சுருது. ம். அத ஆரம்பிச்சு என்ன பண்ணிரும், இப்ப நம்மளுக்கு அது சொல்லி ஆகணும். அந்த விஷயம் என்னன்னு நம்மளுக்கு சொல்லி ஆகணும். அப்போ அது கார்டுல அதுதான் அவங்க அழகா வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கார்டு வந்து. அப்போ அதில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியா அவங்க ஏன் வரைஞ்சிருக்காங்க அப்டின்னா, அந்த வரைஞ்சிருக்கிற விஷயத்துல வச்சு தான் நம்ம வந்து அது சித்திரம் பார்த்து கதை சொல்றது. ஓ! படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாரி. அதுதான் அது. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ட்ரீம் எப்படியோ அப்படிதான். ம். ட்ரீம் வருது நம்ம ஜஸ்ட் லைக் தட் அத விட்டுர்றோம்ல. ட்ரீம் வந்துச்சு. பார்த்தா, அவ்வளோதான் இது இப்படி நான் போனேன். என்னமோ தொரத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம். பட் எழுதி வைக்கணும். என்ன பார்த்தோம் ஞாபகம் இருந்துச்சுன்னா, எழுதி வச்சு அத ஃபாலோ பண்ணி டாரோ தெரிஞ்சதுன்னா, அது அது ரிலேட்டடான கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க மனசு, இல்ல பிரபஞ்சம், இறைவன் வாட்டெவர் நீங்க என்ன யார நினைக்கிறீங்களோ, என்ன சொல்ல வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? நம்ம என்ன செய்ய போறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லியிருக்கும். ம். ம். நம் ஏதோ என்னமோ வந்திருக்கு திடீர்னு மயில் வந்தது, யானை வந்தது, கனவுல நாங்க வந்துருங்க. ஆமா. வந்தது. அப்ப என்னமோ யானை எதுக்கு வருது? ம். அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ம். அது வெல்த்து. அப்ப யானைக்கு வெல்த்துக்கு என்ன இருக்குது? யானை ஏன் வந்து பணம் குடுக்குது? அப்படி குடுக்குங்க. இல்ல. ம். பட் அது ஒரு அந்த அந்த மாதிரி தான் இது. ஓகே. எப்படி இதுக்கு அது நம்ம ரெசனேட் ரிலேட். ம். பண்ணிக்கிறோமோ,
அந்த மாதிரி தான் கார்டு. உண்மைதான். ஏன்னா, இப்போ ஒரு சிலருக்கு நம்பிக்கை இன்னும் என்னங்க இப்படி அது எப்படிங்க நடக்கும்னு சொல்லக்கூடியவர்களுக்காக நான் சொல்றேன். இப்ப நான் சோதனம் படிக்கும்பொழுது அதில அந்த பிரசனம் படிப்போம். ம். பிரசனம் படிக்கும்பொழுது கடிகார பிரசனம்னு ஒண்ணு சொல்லி தருவாங்க. அதற்கு அவங்க குடுத்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஆப்ட்டான ஒரு எக்ஸாம்பிளா இருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல பழைய காலத்தில இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த பழைய காலம்னு சொன்னா, இந்த ஒரு 80, 90கள்ல வாழ்ந்த காலத்தில வந்து அவங்க கூட தாத்தா, பாட்டி வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இந்த பாட்டிகள்லாம் என்ன பண்ணும்னா, வீட்ல இருந்து "பாட்டி கிளம்புறேன்" அப்படின்னோனே, உடனே கடிகாரத்த பார்த்து, "இரு, இரு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ம். போலாம்பாங்க." ம். இது நமக்கு ரீசன் தெரியாது. ம். பாட்டிமார்களும் பெருசா அத நமக்கு சொன்னது கிடையாது. ஆனா, அது ஆக்சுவலா பிரசன்னத்துல ஒரு இது. ம். அந்த பெரிய முள்ளும், சின்ன முள்ளும் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த ம். காம்பினேஷன்ல இருந்தா, போற காரியம் ஜெயிக்கும், ஜெயிக்காதுன்னு இருக்கு. அண்ட் ம். இட் வொர்க்ஸ் பெர்ஃபெக்ட்லி. ஒர்க்ஸ். ஆமா. கண்டிப்பா. அப்போ அது போல தான் இல்லைங்களா இது? இது வந்து அதேதான். எதுவுமே நம்ப முடியாதுன்னுலாம் கிடையாது. இட் வொர்க்ஸ். மேபி நமக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாம வேணா இருக்கலாமே தவிர, ஆனா அந்த ஆஸ் அ டூல் இட் வொர்க்ஸ் பெர்ஃபெக்ட்லி. கண்டிப்பா இட் ஒர்க்ஸ். ஏன்னா, இது வந்து எல்லாத்தோடையுமே நம்ம ரிலேட்டட் தானே. நம்ம வந்து நம்ம இப்போ சாமி வேணா இல்லைன்னு சொல்லலாம். நமக்கு இன்னும் இன்ட்யூஷன் கூடவா நம்ம இல்லைன்னு சொல்ல ஆமா. முடியும்? ம். சொல்ல முடியாது இல்லையா? பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இயற்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எலிமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம அதோட சேர்ந்தவங்க சேர்ந்து தான். தானே. நம்ம அதோடயே தானே நம்மளும் இருக்கோம். நமக்குள்ள தானே அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு. ம். அப்ப அந்த எலிமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும்ல. ம். அப்போ அத வச்சு தானே நம்ம சொல்றோம். ம். தன்ன போல நம்ம சொல்ல முடியாது. ம். ரீடர் வந்து அ பவர்ஃபுல்லா இருக்கணும். இருக்கணும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ, அது அப்ப அந்த ம். எலமெண்ட்டுங்கிற அந்த பஞ்சபூத தன்மையோட பஞ்சபூத இவங்க வந்து தத்துவம். பஞ்சபூத தத்துவம்க்கு தான் காடு. ம். காடுல வந்து பஞ்சபூத தத்துவத்த பேஸ் பண்ணி தான் ஓகே. ஸோ, அதுவே பிரிச்சிருக்கு. பஞ்சபூத தத்துவத்தின் ஆமாமா, அடிப்படையில தான் காடே ஆமா, இருக்கு. ஆமா. அதனுடைய அடிப்படையில தான் மைனர் ஆர்கானாஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அது வந்து 56. ம். அந்த இது ஃபுல்லாவே வந்து இந்த 4 எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 4 ஏரு என்னென்ன? ம். ஆ அதுதான் ஃபயர், ம். ஏர், அப்புறம் வாட்டர், எர்த். ஓ! ஸ்பேஸ் 4. இல்ல. ம். ஸ்பேஸ் வந்து இதுலயே ஏர்லயே வந்துரும். கரெக்ட். ஓகே, ம். ஓகே. அந்த அதுலயே 4 தான். இந்த இப்ப 4 இதுல மைனர் ஆர்கானான்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. ஸோ, அந்த கார்ட பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன். ஏன்னா இவ்வளோ ம். நேரம் பொதுவா டாரோங்கிறத பத்தி சொன்னீங்க. இப்ப ம். டாரோங்கிறது வந்து நமக்கு கார்டு தான். நமக்கு வந்து சீட்டுக்கட்டு போல. அதுல வந்து உருவம் இருக்கு. இந்த உருவத்திற்கு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் வந்து அதுவே நீங்க ஒரு கருவி தான் அப்படிங்கிறீங்க. ம். இங்க முக்கியமா இருக்கக்கூடியது வந்து அந்த படிக்கக்கூடிய அந்த ஆளினுடைய அந்த ஒரு திறன் தான். ம். அந்த அந்த திறன வந்து நம்ம தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம சிந்திக்கக்கூடியதற்கு விடை வர்றத சொல்ற மாரி, இத நாம வந்து கண் விழித்து இருக்கும் பொழுது, இந்த பொருளை வந்து ஒரு பயன்படுத்தி நாம வந்து வெளிய சொல்லக்கூடிய ம். விஷயங்கிறத சொன்னேன். கண் மேபி விழித்து இருந்தாலும், உள்ளேயும் நம்ம கனெக்டிவிட்டியோட இருக்கணும். இருந்துட்டு இருக்கணும். இருந்தா ம். மட்டும் தான். ஓகே. கண்ண மூடி இருந்து கனெக்டிவிட்டியோட இருக்கிறதுங்கிறது தியானம். ம். கண்ணு முழிச்சுட்டே தியானத்துல இருந்தா தான் காட ஓகே. இது ஸோ பண்ண மனசு வந்து எங்கேயும் முடியும். அலைபாயக்கூடாது. எதையும் யோசிக்கக்கூடாது. ஏதோ எதுவும் அந்த பண்ணக்கூடாது. மாரி இது பண்ணவே கூடாது. அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற, 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 வேற பேசிட்டே இருந்தா கூட, அதுல போக்கூடாது நம்ம. ம். நம்ம ம். என்ன யோசிக்கிறோம், எப்படி போனோமோ, அப்படிதான் நம்ம இருக்கணும். அந்த கார்டு கூடயே நம்ம ட்ராவல் ஆயிட்டு இருக்கணும், பேசிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து அது நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு தெரியும். நம்ம கரெக்ட்டா ச பண்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுனாவே, டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு காமிச்சு குடுக்கும். ம். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே அத ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்க பேச்ச அப்படியே கட் ம். பண்ணிட்டு, வேற ஏதாவது டாபிக் எடுத்துட்டு, இல்ல எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு, ம். இல்ல எந்திரிச்சு நடந்து போயிட்டு, அப்படி வந்து அந்த இத மாத்தி, அப்படி உட்காரும்போது மாறிக்கும். டேரோ அப்படிங்கிறது அ அந்த ம் எப்படி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அது சீட்டு கட்டு தான் ஆக்சுவலா. ஒரு சீட்டு கட்டாக அது வந்து டரோச்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு, லத்தீன் அந்த வேர்டு. அதில வந்து அவங்க வந்து இந்த மறைபொருள் சம்மந்தமான விஷயங்கள தெரிஞ்சுக்கிறத பத்தியும் ஆராய்ச்சியும் அத வச்சிருந்தாங்க. அப்படி இல்லாம விளையாடுறது மாரி பிளேயிங் அதுதான் இந்த என்ன சொல்றது சூதாட்டம் மாதிரியான விஷயத்துக்கு தான் அத யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி அந்த அதில வந்து மேஜர் ஆர்கானா மட்டும் அவங்க வச்சிருந்தாங்க. ம். அப்ப அதில வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயினான வேர்ல்டு அதாவது நம்மளுடைய வாழ்க்கைய சார்ந்த முக்கியமான விஷயங்கள மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும் அது. மேஜர் ஆர்கானாங்கிறது. ஆமா. ஓகே. 22 இருக்கும். அதில வந்து முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையினுடைய ரொம்ப கனெக்டிவிட்டி ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆனது. ம்
நம்மளுடைய கர்மாவோட கனெக்ட் ஆனது. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில கனெக்ட் ஆன விஷயமா இருக்கும். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய கனெக்டிவிட்டிஸ சொல்றது தான் மேஜர் ஆனா. ஓகே. அது இல்லாம மிச்ச மத்ததெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா, டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ம். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய எண்ணங்கள், அம் ஆசைகள், இன்னைக்கு என்ன செய்றோம்? அந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ சொல்றது தான் மைனரு. ம். அப்ப இத வந்து அவங்க எப்படிப்பட்ட மனிதனா இருக்காங்க? அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க? அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் பார்க்கறது மேஜர் அர்கானால பார்த்துட்டு, இப்ப அவங்களுக்கு என்ன சஜஷன் குடுக்கணும்? அவங்க அ அது இவங்க எப்படி போயிட்டுருக்காங்க? எதுல வ ஃப்ளாஸ் இருக்கு? என்ன வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்குன்னுலாம் பார்க்கறது இந்த மைனர். அப்புறம் அவங்களுக்கு அந்த 3 கார்ட்ஸ் பேசிஸ்ல தான் நம்ம பார்ப்போம். சிலருக்கு எல்லாமே மேஜராவும் வரலாம். சிலருக்கு மைனராவே வரலாம். அப்போ வந்து அத புரிஞ்சுக்கணும். அத நம்ம சொல்றதுல இருக்குது. அவங்களுக்கு அவங்க என்னதுல அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எதுக்கு இந்த கார்டு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்மகிட்ட என்ன பேசுது அப்படின்னு அப்ப அது என்ன பேசுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பல லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? ம். அவங்க நம்பர்ஸ்ல பேசுவாங்க. ம். கலர்ஸ்ல பேசுவாங்க. அம் அப்புறம் சைக்காலஜிக்கலா பேசுவாங்க. ஆப்போசிட்ல பேசுவாங்க மீன்ஸ் அது ஏஞ்சல்ஸ் கிடையாது. இப்ப நாங்க அடுத்த ஆ கேள்வி இது நீங்க முடிச்சீங்கன்னு நான் இப்ப அங்க தான் வந்தேன். ஓகே. ஏஞ்சல்ஸ் வந்து பேசுறதில்ல. என்ன சொல்றது? ஒரு எனர்ஜி நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து ஓகே. ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஆயிட்டு நம்மளுக்கு அத இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். இத உணர தான் முடியும். ம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உணர மட்டுமே முடியும். ஏன்னா லாஜிக்கலா நம்மளுக்கு இப்படிதான், இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு இல்ல. நம்ம ரெசனேட் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும். இப்ப அதுக்கு ம். தான் இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு கார்டு பார்த்தேன். இப்ப ம். மார்னிங் நம்ம வர்றோம். சரி, நித்தில நான் உங்களுக்கு ஒரு கார்ட பார்ப்போம். நம்ம போய் ரெசனேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னா அது என்னன்னா, அந்த 3 கார்டு உங்களுக்கு எடுத்தா, 3 கார்ட்லயுமே ப்ளூ, ரெட், எல்லோ, பிளாக். ம். இது ர இதுதான் வந்து 4 காம்பினேஷன்ல தான் 3மே வந்திருந்தது. ஓகே. நான் உங்களுக்கு கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, ம். நீங்க அத பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ம். அப்போ அத அத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ நீங்க எப்படி எனக்கு வந்து நீங்க என்ன ட்ரெஸ் கோட்ல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் எனக்கு குடுத்துரும். ம். எனக்கு வந்திருக்கும். அது ப்ளூவா இருக்கும். இல்ல ரெட் அண்ட் ப்ளூ கலந்திருக்கலாம். பிளாக் கலந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத எனக்கு அது இண்டிகேட் பண்ணிரும். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? ம். என்னத்த ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? என்ன ஃபேஸ் பண்ண போறீங்க? உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு? நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்க? அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது சொல்லிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அத புரிஞ்சுக்க முடியும். அப்ப ம். உங்களே எனக்கு தெரியறதுங்கிறதுனால, அது ஈஸியா நான் வந்து கனெக்ட் பண்ணிற கனெக்ட் முடியும். பண்ணிக்க முடியும். அப்ப அத கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்தப்போ, நீங்க அதே சேம் இது லைட் ப்ளூ கூட போடல. அதுல இருக்க நீங்க பார்ப்பீங்க. ம். நேவி ப்ளூ தான். ஓகே. அப்போ வந்து அப்போ வந்து நம்மளுக்கு அது எவ்வளோ அழகா கனெக்ட் பண்ணி குடுக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உண்மை என்னன்னா, இன்னைக்கு நான் சூஸ் பண்ண போன 3 ட்ரெஸ்ஸுமே வந்து ம். ரெட், ப்ளூ அண்ட் பிளாக் தான். பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது அது உங்க கூட பேசியிருக்கு. மீன்ஸ் அந்த எனர்ஜிய நான் நெனைக்கிறது டெலிபதி. இப்ப டெலிபதி இருக்கு பாருங்க அப்ப. கரெக்ட். டெலிபதி இருக்கு. எல்லாமே இருக்கும். ம். இது வந்து ஒரு என்ன சொல்றது? இது ஒரு ஆன்மீகம். இல்ல உண்மதான். ஏன்னா, நீங்க இப்ப இந்த மேஜர் ஆர்கானா, மைனர் ஆர்கானான்னு சொல்லும்பொழுது, ஆ மேஜர் ஆர்கானாக்கு நீங்க குடுத்த விளக்கம் வந்து, நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டான ஒரு விளக்கம். அது அது நான் வந்து என்னுடைய மேஜர் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மைனர் ஆர்கானா தினசரி இதுக்குன்னு சொல்லும்பொழுது, அது நம்மளுடைய கோச்சார பலன் மாரி. கோச்சார பலன் தினத்திற்கும் உண்டானதுக்கு மாற்றம் வந்துட்டே இருக்கும். ம். கடைசிக்கு சந்திர பகவானாவது 2 நாளைக்கு ஒரு தடவ மாறிருவாரு. ஸோ இது இது நாம சராசரியாக சோதிடத்தில அணுகக்கூடியது. அவங்க வேற கண்ணோட்டத்தில, வேற பாணியில அணுகுறாங்க. அவ்வளோதானே தவிர, பட் ஆமா. மேட்டர் ஒண்ணு தான். மனிதர்கள் பாருங்க, அதாவது 500, 600 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1430லயே இருக்குதுன்னா, அது என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்பருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பருந்து இது இருக்கு. படம் வச்சு அப்படியே கதை சொல்றது அப்படின்னு கொண்டு வந்து, அப்புறம் அந்த இத வந்து நம்ம வந்து கார்ட்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது, நம்ம எப்படி நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். இது எப்புட்றா இது வந்து ஒரு கார்டு. இந்த கார்ட்ல ஏதோ பூ இருக்கு, ஏதோ ஒரு நாய்க்குட்டி இருக்கு, இல்ல என்னமோ இருக்கு.
ஒரு மனுஷன் இருக்கான், கத்தி வச்சிருக்கான், ஒரு குச்சி வச்சிருக்காங்கிறாங்க. இந்த குச்சி வச்சிருந்தா இப்படி, இது ம். என்ன என்ன அவன் எப்படி இத சொல்றான்? என்னவா இருக்கும்? ஏதோ ஒண்ணு வரைஞ்சு, ஏதோ ஒண்ணு எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாரி தோணுமா? என்னவா இருக்கும்? அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இத ரிசர்ச் பண்ணி டீப்பா உள்ள போகும்போது தான், நமக்கு அது நல்லா புரிய வருது. என்னன்னா, ஒவ்வொன்னையும் அவங்க அழகழகா பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அத வச்சு தான் நம்மனால அது ஈஸியா கொண்டு போய்க்க முடியுது. ஏன்னா, நம்ம மனித வாழ்க்கை அப்படிங்கிறது பஞ்சபூதங்களோட சேர்ந்தது. ம். பிளானட்ஸோட சேர்ந்தது. ம். இயற்கையோட சேர்ந்தது. ம். அப்புறம் நம்மவோட ஆழ்மனது. அதையும் மீறி கடவுள். இயற்கை. என்ன வேணா சொல்லிக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான். அப்ப இதெல்லாம் எது எதுலயெல்லாம் இருக்கும்? எதெல்லாம் அத ரெப்ரசன்ட் பண்ணுது? எத வச்சு இதெல்லாம் பேசும்? இத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அத வச்சு அழகா கார்ட்ஸ் ம். போட்டிருக்காங்க. ம். ம். சூப்பரா போட்டிருக்காங்க. இப்போ மேஜர் அர்கானாங்கிறது நம்ம எப்படி இந்த லைஃபோட நம்ம அ ஒ ஒன்றிணைச்சு நம்ம பார்க்கறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றது அப்படியே ஒரு இன்னசென்ஸ். ஓகே. ஒண்ணுமே தெரியாது. ஒரு நம்ம குழந்தைன்னு வச்சுக்கலாம். ம். ஒண்ணுமே தெரியாது. இந்த பூமிக்கு வந்தாச்சு. ஓ ஓ எதுவுமே தெரியாம கால் எடுத்து வைக்கிறது, போறது, அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம, இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத அழகா அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு படமா பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த கார்டு வருது அப்படின்னாவே, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐயோ! இவனுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியல. வெள்ளந்தியா இருக்கிறான். இப்பதான் இப்படி இருந்து வெகுளியா இருந்து என்ன பண்றது? ஐயோ! அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமே! ம். அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம சொல்லிக் குடுக்கணும். அவங்களுக்கு புரியிற மாரி நம்ம அத எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சோம்னா, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போய்ப்பாங்க. இல்ல செஞ்சுட்டுருக்கிற விஷயங்கள அது இண்டிகேட் பண்ணும். ம். ஒரு எவ்ளோ பெரிய விஷயத்த கையில குடுத்துருக்கேன். நீ வந்து குழந்த மாதிரி அப்படியே கண்ண மூடிட்டு போற. அப்படி அந்த மாரி மிரட்டுற மாரி எடுத்து பார்க்கணும். உடனே அது அப்படியே நின்னு நின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. ஐயய்யோ! ஆமா இப்பதான் நேத்து தானே இந்த மாரி ஒரு விஷயம் இருந்தது. நான் எதுவுமே கேட்காம நான் சைன் போடலான்னு நெனச்சேனே! ம். அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. டக்குன்னு யோசிப்பாங்க. அப்ப அதுக்கு அத இண்டிகேட் பண்ணியிருக்கும். அதுவும் லைஃப்ல அந்த ஒரு இடத்துல பிரேக் குடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குங்கிற மாதிரி. அடுத்தது என்னவா இருக்கும்? அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் நம்மளுக்குன்னு ஒரு அன்பு, பாசம், அடுத்தது அப்படியே ஆளுமை, எனக்கு அறிவு, ஆற்றல், எனக்கு எல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ராஜா, ம். நான் தான் ராணி, எனக்கு இது எல்லாமே தெரியும், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. குருவா மாறுறேன், படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். துறவியாவும் இருக்கிறேன், எல்லாத்தையும் வெறுக்கிறேன், எல்லாமே இழந்து போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வராங்க. அவங்களுக்கு அவங்கனால நல்லது, கெட்டது, அது இது இப்படி காதல்ல விழுறேன். காதல்னால ஏற்படக்கூடிய சுகங்கள், அதனால ஏற்படக்கூடிய தாபங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் கடந்து வர்றேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தா வீடு, அது இதுன்னு சொல்லி போறேன். அப்புறம் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு நான் பாட்டுல அமைதியா ஒரு இடத்துல ஒண்ணுமே வேணாம்டா அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல நான் போய் உட்கார்றேன். உட்கார்ந்துட்டு இருந்துட்டு பார்த்துச்சுன்னா, அதுக்கப்புறமா சரி உட்கார்ந்த வரைக்கும் போதும். அடுத்தது என்ன வாங்கணும், என்ன செய்யணுமோ அடுத்ததுக்கு ஓடு அப்படிங்கும்போது, அடுத்தது போய் முக்கியமா என்ன வாழ்க்கைக்கு வேணுமோ அத வாங்குறதுக்கு அத ரெடி பண்ணி, அந்த லைஃப்குள்ள அதையெல்லாம் ரெடி பண்ணி வாங்குறேன். அதெல்லாம் வாங்கி எல்லாம் நின்னு பார்க்கும்போது பார்த்தா, எல்லாம் வாஷ் அவுட் ஆயிருச்சு. ம். எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாம் இழந்து முடிஞ்சு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சிச்சுவேஷன்ல நிக்கிறேன். இப்ப நிக்கும்போது உனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. அப்ப அந்த ஞானத்துல உனக்கு என்ன புரிஞ்சுது? இப்போ உனக்கு என்ன புரிஞ்சுது? அமைதியா இருக்கணும்னு புரிஞ்சுது. இப்போ உனக்கு அமைதி கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. இப்ப அந்த அமைதி கடந்து அடுத்தது நீ என்ன பண்ண போற? அப்படிங்கும்போது அமைதி கடந்து, இப்போ நான் வந்து அடுத்தது யோசிக்கிறேன். நான் வந்து என் மெய்ஞானத்த பத்தி யோசிக்கிறேன். வேற என்ன அடுத்தது எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆன்மீக வழியில போறேன் போறேன். இல்ல போயிட்டுருக்கேன். அந்த மாரி ஏதாவது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெரிஞ்சாச்சா? ரொம்ப படிச்சாச்சா? ரொம்ப ஓவரா போயிருச்சா? கன்ஃப்யூஷன் வந்துரும். ஓகே. கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன். இப்போ வந்து என்ன தான்டா பண்ணிட்டு வந்தேன் இத்தன வருஷமா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல வந்து உட்காந்துட்டேன். இவ்வளோ பெரிய இதுல இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி. அந்த கன்ஃப்யூஷனையும் கிளியர் பண்ணி
வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஸ்டார்ட்டு. எல்லாத்தையும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி, அப்பா, சாமி அப்படிங்கும்போது, ஒரு ஒரு புது உத்வேகத்தோட ஒரு ஸ்டார்ட் ஒண்ணு குடுக்கும். அந்த ஸ்டார்ட்டையும் தாண்டி அப்படியே கடந்து வரும்போது பார்த்தா, மு முன்னாடி நடந்தது பின்னாடி, பின்னாடி நடக்கிறது முன்னாடி மாதிரி அம் சைக்கிள் வந்து ரவுண்ட் திருப்பம் ஆகும், வராது. போகும். அப்போ இது என்னடா இது அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. ஓகே, லைஃப் இஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அத புரிஞ்சு வரும்போது அதிரடியான ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு கீழ இருக்கும், இல்லன்னா மேல மேல. தூக்கி விடும். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கும். இப்படி எல்லாத்தையுமே கடந்து, இழந்து, புரிஞ்சு, எல்லாமே கசக்கி புழிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடைசியில ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் வரும். அது வரும்போது தான், நாம இந்த உலகத்துல இந்த மாரி வந்து உட்காந்து, இப்ப தான்டா புரிஞ்சிருக்கிறோம் ம். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல லாஸ்ட்டா வந்து உட்காருவோம். இது த இத்தனையும் அந்த வேர்ல்ட் கார்டு சொல்லும். த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கும். ஓகே. இப்ப இதுல எந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கும், வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது, நீங்க எந்த சிச்சுவேஷன்ல ம். இருக்கீங்க? அப்ப நீங்க என்ன மாதிரி ஒரு ஆளா இருப்பீங்க? எத கடந்து வந்திருப்பீங்க? எத வந்து கடக்க போறீங்க? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள இருந்திருக்கும்? என்னெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம்? அப்படிங்கிறத எ ரீடர் வந்து உங்கள ரீட் பண்ணணும். அவங்களுக்கு அது தெரியணும். தெரிஞ்சா உங்கள ரீட் பண்ணிற முடியும். எந்த ம். சிச்சுவேஷன்ல இந்த கார்டு காட்டுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க என்ன அனுபவிச்சுட்டு வந்தீங்கங்கிறத அழகா அவங்கனால வந்து ரீட் பண்ணிற முடியும். அப்ப ரீட் பண்ணிருவாங்க. ம். அப்ப ரீட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். அந்த கார்டு பாருங்க, அவங்க எவ்வளோ அழகா பிளான் பண்ணியிருக்காங்க பாரு. ஒரு ம். மனுஷன் இதுதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆமாமா. ம். இந்த ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் இதுதானே ம். இதுதான் மேஜரா இருக்கானாஸ். இதுக்குள்ள தான் இத்தனையும் வச்சிருக்காங்க. இப்ப மேஜர் ஆர்கானால எவ்வளோ கார்டு இருக்கு மொத்தம்? 22. 22க்குள்ள ம். இவ்வளவுத்தையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அது 22க்குள்ளார இருக்கிறதுல வச்சு, நம்ம வந்து யாருக்கு எப்படி வருது, என்ன வருது, எவ்வளோ வருதுங்கிறத வச்சு, அவன் நமக்கு என்ன தோணுது, என்ன சொல்லுது, என்ன கலர்ஸ் வருது, என்ன சைக்காலஜிக்கலி என்ன நீங்க பேசும்போது எனக்குள்ள என்ன தாட் வருது, நான் யோசிக்கும்போது என்ன வருது, நான் என்ன பார்க்குறேன், என்னை சுத்தி என்ன இருக்கு, எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். ம். எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். எதையுமே விட்டு விட்டு போய் சொல்ல முடியாது. எல்லாமே அங்க ரெசோனேட் நல்லா பண்ணணும். இருக்கு. இதே தான் வந்து நான் என்னுடைய பிரசன்ன சோதரத்திலயும் நான் படிச்ச ம். விஷயங்கள் அது எல்லாமே. அப்படியா? ஆமா. ஏன்னா எங்களுடைய ஐயா வந்து வெளிய போகும்பொழுது என்ன பண்ணுவாரு, இப்போ பிரசனம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி, இவங்க வந்தாலும் சரி, இவர கூப்பிட்டு போனாலும் சரி, 2ல எது நடந்தாலுமே, ஒரு ப்ராப்பரா சீட் ஆகுற வரைக்கும், யாரு பிரசன்னம் பார்க்கக்கூடியவரும், பிரசன்னம் பார்க்க வர்றவங்களோ, இல்ல கூட்டிட்டு போறவங்களோ, அந்த இடத்திற்கு போய் அந்த 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 வேலையில பொறுப்பா உட்கார்ற வரைக்கும், எங்க ஐயா பேசவே மாட்டார். ஓ! வாய தொறக்கவே மாட்டார். அப்போ ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்த சொல்லுவார். இவர்கிட்ட வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டு, "ஐயா பேசுங்க. நான் உங்கள்ட்ட தான் பேசுறேன்." ம்ஹ்ம். மனுஷன் கல்லு மாரி இப்படி இருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ பார்க்கக்கூடியது வந்து ஒரு தெய்வ சங்கல்பமா நான் மனுஷனா இருந்து நான் ஒரு காரியத்த இத நான் செய்ய போறதில்ல. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா எனர்ஜி பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் என்னோட மைண்ட வந்து அவ்ளோ பீஸ்ஃபுல்லாவும், காமாவும் நான் வச்சுக்கிட்டே ஆகணும் அந்த பிரசன்னம் பார்க்கும் பொழுது. நீ சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சுற்றுச்சூழல்ல என்ன இருக்குங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நிமித்தம், சகுனம்ங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்துவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, அது மண்டையில உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஒரு ரிப்போர்ட் வந்து மண்டையில ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். என்னன்னா, இது இவங்க யோசிக்கிறது கிடையாது. அது தானா அதனால தான். இவங்க மென்டலா அவங்க காமா ஒரு ஸ்டேபிளா இருக்கும்பொழுது, அவங்களுக்கு ஒரு ஆன்ஸர் கிடைச்சிட்டே வரும். பேசாம போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் அப்படியே அமைதியா உட்கார சொல்லிட்டு, அந்த பிரசன்னம் போடுறதுக்கு உட்கார்ந்த உடனேயே, அந்த கட்டத்த எல்லாம் போட்டு இப்படி பார்க்கும் பொழுது, அதில வர பலனையும், இவங்க நடந்து அந்த அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த பிரசனம் போடுற வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், கேட்ட செய்திகள், பார்த்த பார்வை எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணுவாங்க. பட்டு, 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 பட்டுன்னு இதான், 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 இதான்னுவாங்க. அதுதான். மிரண்டுருவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே. அதுதான். உண்மதான் அது. இது 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 இப்படி இப்படி கரெக்ட்டா நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் கரெக்ட்டா உன்னோட லைஃப்ல இதான் ஆமா, நடக்குது. இதான பிரச்சனை. இதான் நடந்தது. ஆமா. அவரு அதுதான். சொல்லுவாரு, அ நாங்க ஒரு எல்லாரும் அவரு பிரசன்னம் பார்க்கும்போது கோவிலுக்கெல்லாம் பிரசன்னம் பார்க்க போம்பொழுது போவோம். அவரு பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், "ஐயா அது அப்போல சொன்னீங்க." "தெரியாது." அப்படின்ருவாரு. "நான் சொன்னனா?" அப்படிம்பாரு. ம். நெறைய அதுதான். பேர்த்துனால அத ஒத்துக்க முடியும். "என்னங்க நீங்க தானே நீங்க சொன்னீங்க." அந்த டைம்ல அவரு என்ன "நான் சொல்லல தோணுச்சா? இது."
ஆமா. அவரு முன்னாடி உனக்கு ரெக்கார்ட் பண்றியா? பண்ணிக்கோ. எழுதுறியா? எழுதிக்கோ. இல்ல ஞாபகம் வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. என்ட்ட திருப்பவும் கேட்காத. எனக்கு தெரியாது. அப்படிம்பாரு. அப்போ ஒரு சிலத ஞாபகம் வச்சு சொல்லலாம். ஆனா அந்த ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் பொழுது ஆமா. அவங்க பேசிட்டே இருப்பாங்க அப்படியே. இதுதான் அந்த ஆட்டோ ரைட்டிங் மாதிரி தான். ம். இது ஆத்மா. நல்லா இருக்கே! ம். ஆமா. ஆட்டோ ரைட்டிங் மாதிரி தான். பேப்பர் வச்சு நம்ம எழுதலாம். ம். ஆத்மா கூட பேசும்போது, பேப்பர், பென் வச்சுட்டோம்னா, அவரு அவரு எப்படி இப்போ உங்க குரு வந்து பேசிட்டே இருந்தாரோ, ம். அது மாரி பென் வைப்பாங்க. ம். ஸ்டா ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னா, அது கிறுக்கு, 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 கிறுக்குன்னு கிறுக்கிட்டே இருக்கும். கை பாட்டுல என்னமோ பண்ணிட்டே இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேப்பர் ஃபுல்லா கிறுக்குற வரைக்கும், அவங்களுக்கு உள்ளார ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அது ம். ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்படி வருது? என்னதுன்னு தெரியாது. பட் அந்த டைம்ல அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ, அத வந்து அப்படியே படபட படபடன்னு நோட் பண்ணி அத சொல்லுவாங்க. கரெக்ட்டா இருக்கும். ம். அது எப்படி நம்மளுக்கு எப்படி அது சொல்ல முடியும்? இருக்கு. ஆட்டோ ரைட்டிங்ல அது இருக்கு அது. ம். அந்த இது. இப்ப நீங்க சொல்ற இந்த மேஜர் ஆர்கானா வந்து எவ்வளோ கார்ட் எடுப்பீங்க? இப்ப நான் வரேன் உங்கள்ட்ட பார்க்கறதுக்கு. நான் ஒரு மேஜர் கேள்வி கேட்கணும். ஆர்கானாவ மட்டுமே நம்ம எடுக்க போறது இல்லைல. டோட்டலா 78 கார்ட்ஸ் தானே. ஓகே. அப்ப இந்த 78 கார்ட்ஸ வச்சு தான் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ள மேஜர் ஆர்கானாஸும் இருக்கும். மைனர் ஆர்கானாஸும் ஓ! இருக்கும். அப்ப எது வேணாலும் வரலாம். எது வேணாலும் வரலாம். ஏதோ ஒரு என்ன கார்டு வேணாலும் வரலாம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆழ் மனசு, நம்ம அத புரிஞ்சு, அந்த படத்த மூலியமா நம்மளுக்கு சொல்றதுக்கு, அதுதான் இன்ட்யூஷன் வந்து ரெடி ஆயிக்குது. நல்லா இருக்குல்ல. இந்த இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்குன்னு. ஏன்னா, ஆமா. இப்போ என்ன கார்டு வேணாலும் வரலாம் அப்படிங்கும் பொழுது, ஆ எனக்கு சம்மந்தம் இல்லாதது கூட வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ம். ஆனா, எனக்கு வேணுங்கறக்கூடிய பதில் கரெக்ட்டா வருதுங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமா. உண்ம அது. அதாவது அ சம்மந்தமே இருக்காது. இப்போ அவங்களுடைய மனசுக்குள்ளார ஏதோ ஒரு குழந்தை சம்மந்தமா கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ அவங்களுக்கு வந்து அ வீடு வாங்குறத பத்தின கார்டு வராது. ஓகே. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். ம். ஏன் அவங்களுக்கு வீடு வாங்குறப்ப சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கார்டு வர வந்திருக்கலாம்ல. வேண்டியது தானே! ம். ம். இல்ல ஊருக்கு போகாத மாரி வர வேண்டியது தானே! ஏதோ ஒண்ணு அப்படிலாம் இருக்கு. அது ஏதோ அது கரெக்ட்டா அது வந்து அது சொல்லும். அது வந்து இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அது இண்டிகேட் பண்ணும் பாருங்க. அப்பதான் நம்ம ஆடி போவோம். என்ன ம். எப்படி என்னன்னா, நம்ம அப்படி நம்மளும் அவங்களுடைய மனசும் இங்க இணைஞ்சிருது அங்க. கரெக்ட். இங்க வந்து ஒரு கனெக்டிவிட்டிய கொண்டு வந்துருது. அப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. நம்ம எப்படி உங்க மனச எப்படி நான் ரீட் பண்றது அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியல நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். நான் உங்கள ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது ம். ரீட் ஆயிட்டு தான் இருக்குது. நீங்க என்ன ரீட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரீட் ஆயிட்டு தான் இருக்குது. உங்க மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. என்னோட மனசுக்குள்ள இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் வருது. ம். ஏன்னா, நம்ம வந்து மேல கனெக்ட் பண்ணுறோம். அத விடுறோம் ஃப்ரீயா. நீ அதுதான் அங்க இருக்கக்கூடிய கேட்ச்சே இல்லைங்களா? ஆமா. ஃப்ரீயா ம். விடுறோம். நீ வந்து என்னுடைய மைண்டு பிரபஞ்சத்தோட மைண்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற மனுஷங்களோட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்பதான் அதுதானே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது. இப்போ ஒரு விஷயம் வேணும்னா, அதுக்கு மேல போய் கனெக்ட் ஆகுறதுனால தான் தேவையானவங்கள அப்படியே இழுத்துட்டு, 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 இழுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி உட்கார வைக்குது. ம். நம்மள கூட்டிட்டு வந்து நம்மள பேச வைக்குது. நமக்கு தேவையான விஷயங்கள நம்மளுக்கு கொண்டு வந்து குடுக்குது. நம்மளுக்கு நியூஸா வருது. அப்படிங்கும்போது, இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் செய்யறது, ஆழ்மனசு செய்யறது தானே. அப்ப நம்ம எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா இருக்கோம் பாருங்க. ம். மனிதன்கிறவன் எவ்ளோ பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான் பாருங்க. ம். அ ம். எல்லாமே இருக்கு நமக்குள்ள. அத்தனையும் இருக்கு நமக்கு. என்ன இல்ல. ம். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். போதும். அத புரியாம சுத்திட்டு இருக்கோங்கிறது தான் உண்ம. அது நாம இத படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது நான் அப்படிதான் நெனச்சுப்பேன். அட கடவுளே! இவ்ளோ விஷயம் இருக்க பாரு. நல்லா பரவால்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வடிவமைச்சிருக்காங்க இல்லையா? அவங்க அந்த லேடி அவங்க பமீலா கோல்மன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் அது வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த சித்திரம் பார்த்து கதை சொல்ற அந்த ஒரு டேலண்ட்ல இருந்தவங்க தான். அந்த அதில அதில பெரிய ஒரு லெவல்ல இருந்தவங்க கிட்ட தான் இவரு அந்த வெயிட்டுங்கிறவரு போய் சொல்லி, அ இத மாரி எனக்கு பண்ணி குடுன்னு கேட்கறதுனால, அவங்க இத வச்சு இப்படியெல்லாம் நம்ம இந்த ரெடி பண்ணுனோம்னா, அ ஆன்சர்ஸ் வந்து இது ஷஃபில் ஆகும்போது கரெக்ட்டா அவங்களுக்கு போய் ரெசனேட் ஆகும். இந்த மாதிரி வைக்கலாம். இத சொல்லும். இத சொல்லும். ஒரு மனித வாழ்க்கையில இப்படித்தான் கட்டமைப்புல வரும். இந்த கட்டமைப்புல வரும்போது
இவங்களுக்கு எப்படி எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸோட சேர்ந்தா என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. யோசிக்காம பண்ண முடியாது. ம். கரெக்டா கரெக்டான படியா அவங்க வச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா, இப்ப இந்த ஒரு சித்திரம் இருந்ததுன்னா, அந்த சித்திரம் ம். அதற்குண்டான அந்த எலிமெண்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளானட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ அவங்க பிளானட்ஸ் ஆமா, நாலேட்ஜ் இருந்திருக்கணும்ல. ஆமா. அத வச்சு அவங்க சொல்லியிருக்கணும். கலர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. சும்மா ப்ளூ கலர கொண்டு வந்து வேற ஒரு எலிமெண்ட் கூட வச்சுட்டு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கிடையாது. கரெக்ட்டா இருக்கும். அதாவது இந்த அவங்களுக்கு அவங்கள சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அவங்க அவங்க பேசுறாங்க. அப்படின்னா, அது கரெக்ட்டா அந்த ப்ளூ கலர்ஸ் அதில போகுது. அப்படிங்கிற மாதிரி அது கலரையும் காட்டும், அவங்களுடைய எனர்ஜி லெவலையும் காட்டும், எலிமெண்ட்ஸையும் காட்டும். ம். எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க. ம். அதுதான் ஆச்சரியமா இருக்கும். நம்மளுக்கு இத டீப்பா அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது புரியுது. இது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு கார்டு கிடையாதுடா சாமி. ம். இதுல எல்லாமே இருக்கு. என்னது இது? ஜாதகம் இருக்கு ம். அதுல. ம். கட்டம் இருக்கு. ஆம் இது இருக்கு. என்னது? பிளானட்ஸ் இருக்கு. ம். பிளானட் சொல்லுது. இந்த பிளானட் தான் இதுக்கு கனெக்ட் ம். ஆகுது. இந்த ம். கார்டுக்குன்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் எ ஒ இந்த ராசி, அந்த ராசி, எந்த இது சேர்ந்தவன், காத்தா, நீரா ம். அப்படின்னு சொல்லுது. நம்பர்ஸ் ம். அதுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். அந்த நம்பர்ஸ் சம்மந்தம் இல்லாம இருக்காது. ம். அதுல கரெக்ட்டா வந்து அது பேசிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் படிச்சுட்டே இருந்தோம்னா, ஒரு கார்டு எடுத்தோம்னா, இவ்ளோ விஷயம் இருக்கும் அதுக்குள்ள. ஆனா ஜோக்கா எடுத்துக்கிட்டு, "எங்க எனக்கு கார்டு பாரு. எங்க ம். எனக்கு சொல்லு பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்." அ அப்படின்னா எப்படி? இது கரெக்ட். வந்து நீங்க இல்ல எங்க ஐயா சொல்லுவாரு. இது இது எனக்கு இது யார் கேட்டாலுமே எனக்கு பிடிக்கும். சும்மா அப்படி பாரு பார்க்கலாம். அ, இது என்னப்பா இது பார்க்கறக்கு உனக்கு பெரிய விஷயமா?" ஆ அப்படிம்பாங்க. எங்க ஐயா சொல்லுவாரு. "எனக்கு பார்க்கவே தெரியாது. எந்திரிச்சு போ" அப்படின்ருவாரு. சீரியஸா அது வந்து ரொம்ப பெரிய ஆமா. தவறு தான் அது. அது வந்து நம்ம இவ்ளோ இவ்ளோ விஷயம் இருக்கு. அப்போ நம்ம எவ்ளோ அமைதியா ம். எவ்வளோ அழகா அதுக்குள்ள போயி, உண்ம, கனெக்ட் உண்ம. ஆயி, அவங்கள அவங்கள படிச்சு, ரீட் பண்ணி, இத புரிஞ்சு, நம்ம மனசு சுத்தமா இருந்து, அமைதிய நிலைமையில இருந்து, ஒரு டென்ஷன் ஆகாம, கோவத்துல கோவத்துல இருந்தாவோ, இல்ல சோகமா இருந்தாவோ, நம்ம வந்து வேற ஏதோ ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருந்தாவோ, கார்டு பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது ம். பார்க்கவும் கூடாது. அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா, இல்ல முடியாதுன்னு சொல்லிர்றது. அதுதான் நல்லது. ம். அதுல போய் நம்ம பார்த்தா தவறா தான் வரும். ம். ஏன்னா, நீ எங்கேயோ இருக்க. ம். நீ இங்க இல்லையே! அப்ப எப்படி உன்னுடைய மனசு எப்படி அதுல ஒன்றிணையும்? மனசு தானே முக்கியம். கரெக்ட். அப்ப நீ கார்டு தான் பேசுது அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நான் கார்டு எடுத்து பேசணும்ல. ம். சொல்லியிருக்கலாம்ல. கார்டுல இருக்கிறது இதான் வந்திருக்குது. ஓகே. இதான் இந்த கலர் வந்துருச்சு. இதுதான் இது அப்படின்னு சொல்லலாம்ல. ம். தவறா போயிடும். இல்ல எனக்கு நீங்க வெளிய உட்காந்துட்டு இருக்கும்பொழுது, அந்த சொன்ன விஷயங்கள் நான் பார்க்கும்பொழுது, ம். ஆ ஒரு 3 கார்டுக்கு உண்டான விளக்கம் நீங்க வந்து சொன்னீங்க. ம். அதெல்லாம் வந்து என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ம். பிகாஸ் அது என் மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அது எனக்குள்ள எப்படி ஓடிட்டு இருக்குங்கிற கூடிய விஷயங்கள் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு இது. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது, நான் அதை எப்படி அணுகுறேன் அப்படிங்கக்கூடிய எல்லாமே. முன்னாடி எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், பின்ன எப்படி இருப்பேங்கிறது எனக்கு தெரியாது. அத நீங்க சொன்னீங்க. பட் முன்னவும் இப்பவும் எப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. கண்டிப்பா. அது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாதுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். பட் அப்படியா? நீங்க சொல்றது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. கரெக்ட்டா இருக்கு. பாருங்க. அப்போ பாருங்க நீங்களே சொல்லிக்கோங்க. அப்போ அந்த கார்ட்ல இருக்கிற அந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ம். அது ஒரு பெரிய விஷயம். அந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுன அந்த விஷயம் உங்களுடைய டீ ஷர்ட்ல விஷயம். வந்து ம். பிரிண்ட் ஆயிருக்கு. அம் அது எவ்வளோ நல்ல விஷயம். நீங்க ம். நெனச்சு பாருங்க. ம். அது வந்து ரொம்ப எனக்கு அப்படி பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னடா! அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்காக அந்த 3 கார்டு வரும். ஒவ்வொரு கார்டா. அதில உங்களுக்கு பிரசன்ட்ல அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு எடுக்கும்போது வேணா பாருங்க. இது ஜஸ்ட் இதுதான். ஓ! இந்த மாரி தான் எடுப்பீங்க. அந்த இது ஆமா, ஷஃபில் பண்ணிட்டு. ஆமா. ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுக்க முடியாது. ஏதாவது நம்ம ம். பிரேயர் போட்டு, அ அதுக்கான ப்ராப்பரான ஒரு இடத்துல உட்காந்து ஸ்ப்ரெட் பண்ணி, ம். உங்க பேர் சொல்லி, உங்கள நெனச்சுட்டு, ம். அந்த எனர்ஜி வாங்கி, அப்புறம் உங்களுக்கான ஒரு கார்டு அப்படி கேட்கும்போது
அந்த கார்டு வருது. 3 கார்டு காமிச்சேனா ம். பார்த்தீங்களா? ம். அப்ப அதுல வந்து அந்த தலைகீழா தொங்கப்பட்ட ஒரு ம். மனிதன அது காட்டுது. ம். அப்ப அதுல ஒரு ஒரு விஷயம் கால இப்படி மடக்கிது ஒரு ம். மனுஷன் இப்படி நிக்கிறான். இருக்காமா? ஆனா, ம். அது வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். ரிவர்ஸ்டு ம். ட்ரையாங்கிள். ஆனா கார்டு வந்து ஸ்ட்ரெய்ட்டு. ம். சேம் சிம்பல். ம். இது எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உண்மதான், உண்மதான். யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. உண்மதான், ஆ உண்மதான். இது வந்து ஏன்னா, இப்ப அதுதான். என்னுடைய கேள்வி அடுத்தது அதா தான் இருந்தது. என்ன ஓகே. கேள்வின்னா, இப்ப நீங்க இந்த பலன் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து உட்கார்ந்தோனே அவங்கள்ட்ட அப்படியே பேசி, பேசி அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பின்ன வந்து அப்படியே ஒரு ஒரு கார்டு எடுக்கிற மாரி எடுத்துட்டோம். ஏன்னா, இது பிரசன்னத்துக்கும், நாடி ஜோதிடருக்கு எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒரு கூற்று உண்டு. நான் அதனால அத சொல்ல வரேன். ஆ எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் டேட்டா வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவங்களுடைய மனோநிலைய புரிஞ்சுட்டு, அப்படியே வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இது ஒரு ஹம்பக்ங்க அப்படிங்கிற மாரி பேசக்கூடிய ஆட்கள் உண்டு. ம். இது எப்படி ஆக்சுவலா அட்ரெஸ் பண்றீங்க? இந்த மாரி ஒரு 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 விஷயம் யாராவது ஒருத்தங்க சொல்றாங்கன்னா? அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து, அவங்களுக்கு வந்து எது மேலயுமே நம்பிக்கை இல்ல நம்பிக்கை. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஆனாலுமே, அ அவங்க அவங்களுக்கான நம்ம இப்போ ஒரு கார்டு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டே அப்படிதான் சொல்லும். ஓகே. அந்த கார்டே அழகா சொல்லும். ஆனா நீங்க வந்து வந்து அந்த ஒருத்தவங்க உங்கள பார்க்க வர்றாங்க, ஏதோ ஒரு தேவைன்னு வர்றாங்கன்னா, நீங்க ஏதாவது இனிஷியலா அவங்கள்ட்ட ஏதாவது பேசுவீங்களா? ஏதாவது ஒண்ணுமே பேச வேண்டியதில்ல. எதுவுமே பேச வேண்டியதில்ல. ஆனா, என்ன அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ம். வந்து அ இவங்களுக்கான கார்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாமாங்கிற பெர்மிஷன் ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கணும். ஓகே. அந்த பெர்மிஷன் ஓகேன்னு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு கார்டே பார்ப்பேன். ம். அது பெர்மிஷன் குடுக்கல, நோங்கிற மாதிரியான கார்டு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பார்க்கலைங்க, இன்னைக்கு பார்க்கலைங்கன்னே சொல்லிடலாம். ம். ஆமா. அதுவே சொல்லிடுமே. இப்ப அந்த மாரி எடக்கு முடக்கான ஆளா வந்து கார்டு பார்க்குறேன்னாவே, அந்த கார்டு வந்து சொல்லும். காட்டிரும். ம். நம்மளுக்கு சொல்லும்போது, நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிரும். ம். இது வந்து இது தேவையில்லாம பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம கேட்டுறலாம். "ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ம். இல்ல சும்மா டைம் பாஸ்க்கா?" ம். அப்படின்னு கேட்டோம்னா, நம்பிக்கை இல்லாத மாதிரி அவங்க பேசுறதுல தெரிஞ்சதுன்னா, இன்னொரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், பேசலாம், பார்க்கலாம். இப்போ வந்து எ வேண்டாங்கிற மாரி கார்டு வந்திருக்குங்க. இப்போ அவாய்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணிருவேன். அவ்வளவுதான். அப்படியே விட்டுருவேன். போயிடுவேன். ம். ஆனா, அவங்கள வந்து நான் வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. அவங்க ஓகே தான். அவங்க வந்து அத நம்பல. ம். இது நம்பணும்னு ஒண்ணும் அவசியம் அவசியமும் இல்லையே. இல்ல. ஆ. மனசு தானே காரணம். உனக்கு ம். மனசு உன்னுடைய ஆழ் மனச நீ நம்பினீனாவே, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்கேயோ போயிருவ. ம். ஆழ் மனசே நம்பலைங்கும்போது நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? கரெக்ட். ஆழ் மனசு தான் பிரபஞ்சம். வேற ம். எதுவுமே ம். இல்லையே. இது வந்து புதுசா தெய்வமும் இல்ல. ம். இது ஒரு சாத்தானும் இல்ல. பூதமும் இல்ல. இது ஒரு ஜின்னும் இல்ல. எதுவுமே இல்ல. நீங்க நெனைக்கிற மாரி ஒண்ணுமே இல்ல. இது எனர்ஜி. நம்ம எந்த எவ்வளோ லெவல்ல இருக்கிறோம். நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு? நம்ம எப்படி வச்சிருக்கோம்? நமக்குள்ள என்ன படிச்சிருக்கோம்? நம்ம எத புரிஞ்சுக்க முடியும்? வந்திருக்கிறவன் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான்? அவனுக்கு என்ன எனர்ஜி இருக்கு? அப்படி. அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த அறிவும், அந்த நாலேட்ஜும் கடவுள் குடுத்திருந்தா, அது வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்ம சொல்லிற முடியும். புரியாதவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து புரிய வைக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்ல. கரெக்ட். ஆனா, நம்ம சொல்லலாம். ம். ஒரு கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க சொல்லவே தேவையில்ல. அப்படிங்கிறதே சொல்லிரும். அ ஒரு திருட்டுத்தனமான ஆளா இருந்ததுன்னா, திருட்டுத்தனமான ஆள்னே காமிச்சு குடுத்துரும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு டேரோ கார்ட் அப்படிங்கிறத பத்தி நானும் என்னோட ஃப்ரெண்டு முன்னாடி நம்ம பாட்காஸ்ட்ல வந்திருக்காங்க அபுபக்கர்ன்ட்டு. நாங்க 2 பேருமே தீவிரமான டை ஹார்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபேன்ஸ் 2 பேருமே பயங்கரமா. அப்போ அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்ல அந்த 2வது பார்ட்ல வந்து அந்த ஷெர்லாக் போய் ஒரு ஜிப்ஸி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு டைம் வரும். ம், ஜிப்ஸிங்கிறவங்க அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க. ம், அவங்க வந்து ஒரு நாடோடி கூட்டத்த சேர்ந்தவங்க. ம், ம், நிறைய இந்த கொஞ்சம் அந்த சூனியங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கையில வந்து எப்பொழுதுமே அந்த ஜிப்ஸி கையில வந்து அந்த டாரோ கார்டு இருந்துட்டே இருக்கும் அப்டிம்பாங்க. அப்போ அந்த ஒரு சீன் அதுல வரும். அந்த சீன்ல வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே சொல்லிட்டே இருப்பா. ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருப்பா. "ஒரு கார்ட் எடு" அப்படிம்பா. அவனையவே எடுக்க வச்சு, அவன் கையில இருக்கக்கூடிய விஷயத்தையே வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கும்பொழுது, இதில பியூட்டி அவன் நம்பவே மாட்டான். ம், அவன் வந்து ஒரு டிடெக்டிவ். அவன் ம், இந்த மாரி மனுஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது எதுவுமே இல்லன்னே சொல்றாள். அவன் நம்பவே மாட்டான். ம்.
ஆனா, அவ சொல்லிட்டே வந்துகிட்டே இருப்பா. அவன் திருப்ப திருப்ப வாய் பேசிட்டே இருப்பான். "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது." ஆனா, அவ சொல்றது எல்லாமே ப்ராப்பரா அந்த இடத்துல நடந்துட்டே இருக்கும். அங்க ம். ஒரு கொலை செய்றவன் வருவான். மேல அட்டாளியில தொங்கிட்டு அவ ப்ராப்பரா எல்லாத்தையுமே சொல்லிட்டே வருவா. சொல்லிட்டு இருப்போம். இதுதான் எனக்கும் பக்கருக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரஷன். "டேய் என்னமோ பார்றா அந்த சீட்கேட்ல வந்து அவ சொல்றது கரெக்ட்டா இருக்கு." அதுக்கப்புறம் தேட போயி, ஓ! அது டேரோ கார்டுன்னு ஒண்ணு அப்படியா? இருக்கு அப்படின்னு தெரியும். அப்பல்லாம் சோதிடமே படிக்கவே இல்ல. ம், அதெல்லாம் ம், நாங்க ம். வந்து பள்ளி பருவத்திலயோ, இல்ல யுஜி வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிக்கும்பொழுது பார்த்த விஷயங்கள் இது ம், எல்லாமே. ம், அப்போ இப்ப நீங்க சொல்றத நான் அப்படியே கோரிலேட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். ம். அப்படியே ஒவ்வொரு இடமா ம். வந்து இது பண்ணிட்டே இருக்கேன். அப்போ நான் வந்து விளையாட்டு போல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சும்மா ஏன்னா இவ்ளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ம். நானா ஒரு கார்ட வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கிட்டு ம். ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் "டேய் எனக்கு என்னன்னே தெரியலடா ஒண்ணு போட்டு பார்ப்போம்டா" அப்படின்னா, ம். ஒரு 10 விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1, 2வது அதில கரெக்ட்டா இருக்கிற மாரி வந்தது. ம். பட் ஈவன் தென் எனக்கு அது சரியான பாதை புரிஞ்சுக்க முடியாதனால கிடைக்கலைங்கிறதுனால வந்திருக்கும். ஆ உங்களுக்கு அது அதனுடைய கரெக்ட். லாங்குவேஜ் தெரியல. தெரியல. அந்த லாங்குவேஜ் நம்ம படிக்கணும்ல. ஆ அது ஒரு நான் அத லாங்குவேஜ் தானே. ரெஃபர் பண்ணி சொல்லும்போது எனக்கு ஒரு மாரி என்னடா இது இப்படி இருக்குங்கிற மாரி ம். ஆயிடுச்சு. ஆனா இப்ப நீங்க இவ்வளோ தூரம் சொல்லும்பொழுது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆச்சரியமா நாள். இருக்கு. ம். நல்லாவும் இருக்கு. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டஃப்லாம் ஒண்ணுமே கிடையாது இது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை தான். நான் என்ன கேட்டா, ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். நம்ம ஒரு ஆழ் மனசனுடைய குரல நம்ம கேட்க முடியல, இல்ல நம்ம அதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம்ன்னு சொன்னா, நீங்க டேரோ பழகலாம். ம். நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ம். மனசு நம்மகிட்ட பாருங்க, ஓ பிக்சர்ஸ் மூலமா பேசுதுன்னு அர்த்தம். கரெக்ட். அவ்வளவுதான். கரெக்ட். கரெக்ட். இவ்வளவே தான் விஷயம். இப்ப நம்மளுக்கு அது தேவைப்படுதா? படலையா? நம்மளுக்கு வேணும்னா இது இல்ல எடுத்துங்க. நம்மளுக்கு உள்ளேயே நம்மளே பேசிக்கிறோம். நமக்கே புரியுது அப்டின்னா, நமக்கு கார்டு எதுக்கு? அப்டிங்கிற மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் போய்க்கலாம். ஆனா, மத்தவங்களுக்கு இது நம்ம ஒரு கைடன்ஸா நம்ம சொல்லணும் அப்டிங்கிறதுக்காக நம்ம அத வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்களுக்காக நம்ம இத யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். திடீர்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இத போய் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்டிங்கும்போது கரெக்ட்டா அந்த கார்டு சொல்லும். இல்ல வெயிட் பண்ணு. அப்படின்னு சொன்னா, அவங்கள வெயிட் பண்ண சொன்னா, வெயிட் பண்ணா நல்லது. இல்லைன்னா ஏதாவது லாஸ்ல போய் முடியும். கரெக்ட். இப்போ என்ன சொல்றது? இதுல வந்து 2டே 2 விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து அவாய்ட் பண்றேன். நான் நான் நானும் இல்ல எல்லாருமே. ஜோதிடத்திலயும் அப்படிதான். பிறப்பு, இறப்பு. இது சம்மந்தப்பட்டு ஏதாவது கேட்டா, தப்பா தான் வரும். ஓகே. ஆன்சர் கேட்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு. அப்படி தெரியாத்தனமா நம்ம கேட்டுட்டோம்னா, தவறா தான் வரும். இப்ப அடுத்த கேள்வி நான் அங்க தான் வந்தேன். என்ன கேள்வி கேட்கலாங்கிறது. ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து தவறா தான் வரும். அத கேட்கக்கூடாது. நான் வந்து கேட்டுருக்கிறேன். ம். அதுக்கான கார்டு வந்திருக்கு. ஆனா வந்து ஆன்சர் வந்து வேற மாதிரி தான் வந்தது. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. எதனால இப்படி மாறி வந்தது? கரெக்ட்டா குழந்தைங்கிற விஷயத்த அது எல்லாமே சொல்லுது. ஆனா மாத்தி சொல்லுது. ஏன்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அத போய் கேட்கும்போது, அப்பதான் தெரியுது. மரணம் ஒண்ணு, பிறப்பொன்னு, இறப்பொன்னு. இந்த 2யும் வந்து கடவுள்கிட்ட விட்டுறது. அதாவது நம்ம ம். இன்ட்யூஷன் நம்ம ஆழ் மனசு தான் இதுக்கான முக்கியத்துவமா இருக்குது. இத நோண்டி எடுத்து இழுத்துட்டு வந்து சொல்லுது, பேசுது, தெரியுதுன்னாலுமே, அப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுதுங்கிற மாரி ஆயிருவோம்ல. அ. அது அது கூடாது அப்படிங்கிறதுனால தான் அது வந்து வேண்டாம். ம். அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி, அதில போறதில்ல நம்ம ஆக்சுவலா. ம். அந்த ம். மாரி கொஷின்ஸையும் நான் சொல்லிருவேன். இந்த மாரி கொஷின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருவேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒண்ணு உடம்புல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்கள கார்டு பார்க்கும்போது, ஒரே கார்டு தான். இன்னொருத்தவங்க ஒரு லவ் ஃபீலிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்குமே ஒரு கார்டு தான் வருது அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ உன் காதல்ல வந்து நீ ரொம்ப யாரையோ விரும்பிட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க போல, அதனால தான் உனக்கு நோய் வந்திருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. ஓகே. இது இது மாறிரும். அவங்ககிட்டயும் அதே மாரி தான். வேற மாரி இது லவ் பண்றவங்க கிட்ட வேணா இத சொல்லலாம். "இங்க பாரு, உனக்கு மனச சம்மந்தமா மிகப்பெரிய ஒரு அடி காத்திருக்கு. அது வந்து உனக்கு ஏமாற்றமாவும் இருக்கலாம். உடல் ரீதியான ஏமாற்றமா இருக்கலாம். மன ரீதியா ஏமாற்றமா இருக்கலாம். இந்த 2யும் மீறி உயிர் சார்ந்து உள்ள போய் ஊடுருவி உள்ளுணர்வ பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. யாரு என்னன்னு பார்த்து பழகுன்னு" சொல்லி அவங்களுக்கு சொல்லலாம். இதே இது உடல் ரீதியா மட்டும் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உணர்வு ரீதியா இல்ல. அந்த கார்டு ஒ இன்னொரு 2 கார்டு வந்திருக்கும் இல்லையா? அதையும் நம்ம வச்சு பார்க்கும்போது, இவங்க என்ன என்ன ரீதியா வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியும். முடியும். அத வச்சும் நம்ம சொல்லலாம். அப்ப ம். இவங்க கிட்ட சொல்லலாம். பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஆப்பரேஷன் காட்டுது. ம். சர்ஜரி காட்டுது. ம். ஸோ, அது மட்டும் தான். ம். பெரிய உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. ம். ஆனா,
இது காட்டுது. என்னன்னு போய் ஃபர்ஸ்ட்டு கேட்டுருங்க. ஓகே. இதுக்கான இது இருக்கு, சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அத போய் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ம். பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கும். ஸோ அவங்களுக்கு ஆனா அது நடந்திருக்கு. கார்டு ஒண்ணு தான். ஆனா, அந்த வரக்கூடிய ஆளினுடைய நோக்கத்த பொறுத்து அதனுடைய சொல்லக்கூடிய அந்த விதம் மாறுது. மாறுது. ஒரு கார்டு இருக்கு பாருங்க. அம் திருடங்கிறதையும் அது சொல்லும். மறைச்சு பண்றாருங்கிறதையும் சொல்லும். அம் தெரியாத்தனமா லூசு மாரி இருக்கான் பாருங்கிறதையும் சொல்லும். ஓகே. ஒரே கார்டு தான். ம். ஒரு விஷயம் அது வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டேன். ரொம்ப ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அ அவங்கள பார்க்குறோம். அவங்கள தெரியுது. ஆனா பட் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவங்கள பத்தி தெரியாது. டீட்டெயில்ஸ் எதுவும் நம்மளுக்கு தெரியாது. கேட்குறாங்க. கார்டு வந்துருச்சு. கார்ட பார்க்குறேன். கார்ட பார்த்தோனே எனக்கு அவரையும் பார்க்குறேன். கார்டையும் பார்க்குறேன். அப்புறம் மனசுக்குள்ள ஓடுது. திருடன் மாரி திருடனுக்கும் அதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்க என் மைண்ட்ல ஓடல. படார்ன்னு எனக்கு அது வருது. அத சொல்றேன். என்னன்னு சொல்றேன். நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயோ இருந்து யாருக்கும் தெரியாம கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. எதுக்கோ குடுத்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு குடுத்துட்டு இருக்கிறீங்க? யார்ட்ட குடுத்துட்டு இருக்கிறீங்க? நீங்க தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ம். தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறது நீங்க எங்க எடுத்தீங்களோ, எடுத்த இடத்துக்கு தெரியும். ம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அது மூலியமா ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கீங்க. அது உங்கள ரொம்ப வாட்டி வதைக்குது இப்போ. நீங்க தயவு செஞ்சு ஒண்ணு போயி எடுத்தத எடுத்த இடத்துல வச்சுருங்க. இல்லாட்டி சொல்லிடுங்க. இல்லன்னா வாங்கி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஏதாச்சும் ஒண்ணு இத பண்ணிருங்க. அப்பதான் நீங்க ஃப்ரீ ஆக முடியும். என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. ஆனா சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னு ஐய்யய்யோ! ஆமாங்க. ஆமாங்க. ஃப்ரெண்டு பணம் கேட்டான்னு வீட்ல பத்திரத்த கொண்டு போய் வச்சுட்டேங்க. ஆமா. வீட்டுக்கு தெரியாது. தெ தெரியாம கொண்டு போய் எடுத்து குடுத்துட்டேன். குடுத்துட்டு என்ன பண்ணேன், குடுத்து அது பணத்தையும் குடுத்துட்டாங்க. ம். அப்போ இது எதுக்காக இந்த விஷயம் நீங்க இப்ப பண்ணீங்க? இப்ப குடுத்தது தெரிஞ்சிருச்சுன்னு கார்டு சொல்லுது. ம். நீங்க மாட்டியிருப்பீங்களே அப்படின்னு. நல்லா மாட்டிட்டேன். ம். ம். பத்திரம் குடுத்தாகணும் இப்போ அப்படின்னா, எப்படி சொல்லு எப்படி அது கரெக்ட். நம்மளுக்கு அது 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 இருக்கு ஆக்சுவலா. அது எல்லாமே அந்த கார்ட்ல அழகா அத வந்து என்ன சொல்லியிருக்கு வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அத புரிஞ்சுக்கணும். அதுதான். புரியலைன்னு வச்சுக்கோங்க, எப்படி எப்படி சொல்லலாம் தெரியுமா? ம். ஏங்க யாரோ வந்து எதையோ தூக்கிட்டு போயிட்டாங்க ம். போயிட்டாங்க. உங்களோடது என்னமோ காணோங்க அப்படின்னு சொல்லலாம். ம். இல்லாட்டி, அ என்னமோ திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தான திருடன்னு சொல்லலாம். நீங்க திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியும் அதாவது என்ன என்ன வேணாலும் அது வரும். பட் நம்ம ப்ராப்பரா இருந்தோம் அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்‌க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசு கரெக்ட்டா சொல்லும். சொன்னீங்க. இண்டிகேட் பண்ணும். அப்புறம் அவங்க உட்காந்துருப்பாங்கல்ல, இல்ல அவங்க பேசுவாங்க. இதில பியூட்டி என்னன்னா, ஃபோன் கால்ஸ்ல பேசுவேன். ம். லைன்ல இருக்கும்போது. ம். வாய்ஸ்ல மட்டும் தான். ம். இது பண்ண முடியும். ம். கணிக்க முடியும். ம். அதே மாதிரி நேர்ல பார்த்தோம்னா, நேருக்கு நேர் பார்த்தோம்னா கணிக்க முடியும். ம். இது வரும். ஃபீல் ஆகும். ஒண்ணுமே வேணாம். இவரு தான். அப்ப நீங்க தான் அப்டின்னா, நீங்க ஃபோன் கால்ஸ்லயும் வேண்டாம். அ ஆன்லைன்லயும் வேண்டாம். உங்கள எனக்கு தெரியும். ம். அவ்வளோதான். உங்கள நானு விர்ச்சுவலா வச்சுருவேன். ம். இதான் நித்தில நீங்க தான் நிக்கிறாரு. ஓகே. பார்ப்பேன். இந்த கார்ட பார்ப்பேன். ரெசனேட் ஆகும். ம். இல்ல புரியும். இது உண்ம. ஏன்னா இப்போ வந்து ம் அந்த பேர் மறந்துட்டேனே. குவாண்டம் லெவல்ல அ. இருக்கக்கூடியதுல, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய கை வந்து வெட்டப்பட்டிருக்கு. இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஸ்தூலமா வந்து இந்த கை வந்து இங்க இல்ல. இல்ல. ஆனா, அந்த கிரில்லன் கேமரா மாதிரி இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலைகள வந்து அளக்கக்கூடிய அந்த ஒரு கேமரால பார்க்கும்போது, ஆக்சுவலா அந்த கை இன்னும் அங்க தான் இருக்கு. அங்க தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, சக்தி நிலையில அந்த கை இருக்கு. கையா இருக்கும். ம். உனக்கு அந்த சக்திய தூண்ட தெரியற அளவுக்கு உன்னுடைய புத்தி வேலை செஞ்சதுன்னா, உன்னுடைய கைய திருப்பியும் உன்னால வளர்த்த முடியுங்கிறாங்க இன்னைக்கு குவாண்டம் லெவல்ல ம். பேசக்கூடிய சயின்டிஸ்ட்ஸ். ம். ஒரு இலைய வந்து நீ இப்படி கிழிச்சிட்ட அப்படின்னு சொன்னா, ஒரு பகுதிய நீ 2 துண்டா போட்ட மாரி இருக்கலாம்.
இந்த துண்டுல மறுபகுதி சக்தி வடிவமாகவும், மாவும் இந்த இலையில மறுபகுதி சக்தி வடிவமாகவும் நின்னுகிட்டு தான் இருக்கு. இருக்கு. அழியறது கிடையாது ம். அப்படிங்கிறாங்க. அந்த சக்தி நிலை முழுசும் டிஸின்டகிரேட் ஆகுற வரைக்கும் அது ம். அங்கேயே தான் இருக்கும் நமக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா பவருமே இருக்குங்க. ஆனா நம்ம அத வந்து நம்மளுக்கு தெரியணும்ல, வித்த தெரியணும்ல. அதுதான் மேட்ரு. வித்த தெரியணும். வித்து தெரியணும்ல. கரெக்ட். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து நம்மள நம்மள வந்து எனர்ஜி லெவல வந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். நமக்குள்ள ம். இருக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. கொண்டு போயிட்டே இருக்க நம்மனால எது வேணா புரிஞ்சுக்க முடியும். எத வேணா நம்ம பேசிக்க முடியும். ஒரு பேர் வச்சு சொல்ல முடியும். இப்போ ம். ஒருத்தவங்கள பார்க்குறோம், உங்க பேர் சொல்றாங்க. அவங்களுடைய அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க குணம் என்ன? அவங்க யாரு? என்ன? எல்லாமே சொல்ல ம். வரும் அது. எப்படி ம். சொல்ல முடியும் மீன்ஸ் வரும். அதுதான். அது அதுதான். தோணும் நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கே எத எப்படி பேர் வச்சிருப்பாங்க? நித்திலன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸ்திரமான ஆள். ம். டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ம். ஸ்திரமா நிக்கக்கூடிய ஒரு ஆள். புடிவாதமான ஆளு. இதுதான் அப்படின்னு நிக்கும். இப்படிதான் அப்படின்னா இப்படிதான். இதுதான் எனக்கு வேணும்னா இதுதான் வேணும். ஒரு முடிவெடுத்தா முடிவுல தான் இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்த அத நம்ம சொல்லிர்லாம்ல. ம். அழகா சொல்ல வரும்ல. இப்படி அத சொல்லும்போதே அடுத்தடுத்து அப்படியே வரும். ம். இப்ப எனக்கு இதுக்குள்ளலாம் நான் போறதுக்கு முன்னாடி இப்படிதான் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க. நான் வந்து பியூட்டி தெரப்பி கிளாஸ் எடுப்பேன் நான். கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் அப்போ. அப்போ வந்து புள்ளைங்கலாம் இருப்பாங்க. சும்மா வெறுமனே ஒரு கிளாஸஸே போயிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல அப்படின்ட்டு, வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பேர் மட்டும் தான் கேட்பேன். ம். அந்த பேர கேட்டு அவங்கள பார்த்தேன்னா, அது அவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஒரு இது நடக்கும். ம். அப்போ நான் வந்து அத அவங்களுக்கு சொல்லுவேன். ம். சொல்லிட்டு பேசிட்டே அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. ம். ம். எல்லாம் ஒரு மாரி ஆமா, ஆமா, ஆமா கரெக்ட்டு. கரெக்ட், கரெக்ட். ஆமா, ஆமாங்க மேம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இதுதான், அதுதான். எப்படி அப்படிம்பாங்க. அது எனக்கே தெரியலப்பா. அது ஒரு மாரி அப்படி வருது. அப்படி சொல்றேன் நல்லாயிருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரெய்க்கி போம்போது இந்த சிம்பிள்ஸ் சொல்லிக் ம். குடுத்தாங்க. ம். அந்த சிம்பிள்ஸ் அப்படிதான். ஏதாவது காணோம்னா உடனே போட்டுருவேன் மந்திரத்த. ம். போட்டுருவேன். போட்டுட்டு இது கிடைச்சு தான் ஆகணும் பாருங்க அப்படின்னு அது கிடைச்சிரும். அப்புறம் எங்கேயாவது போய் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா மந்திரத்த போட்டுருவேன். ஏதாவது மெஷினரி ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா மந்திரத்த போட்டுருவேன். நான் மந்திரவாதிம்பாங்க பாதி பேரு. அதனால போட்டுருவேன். அந்த மாரி ஒரு மாரி ஜாலியா இருக்கும். ம். இது எல்லாமே என்னது? இது எல்லாமே வந்து நம்ம ஆழ் மனசு தான். ஓகே. நம்ம பண்ற விஷயங்கள் தான். நம்ம அத நம்புறோம். நம்ம அதுக்கான ஒரு விஷயத்த குடுக்குறோம். அதுக்கான ஒரு சிம்பல் நம்மளுக்கு அத வித்த. நம்மளுக்கு அது தெரியுது அந்த அந்த கீய போடுறோம். அது ஸ்டார்ட் ஆகுது. பரவால்ல. நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே பூதாகரப்படுத்தாம திரும்ப திரும்ப நீங்க வந்து எல்லாமே ஆழ் மனசு இவங்கூடயே தான் இருக்கு. ஒண்ணும் புதுசு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ரொம்ப எளிமையில சொல்லிர்றீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு உண்மையாலுமே. யாரோ கிடையாது, எங்கேயோ கிடையாது. நம்ம தான். ம். நம்ம தான் எல்லாமே நம்ம தான். அப்படி அதாவது இப்போ ஒரு அளவுக்கு மேல நமக்கு மேல இருக்கிற அந்த எனர்ஜிஸ் அதனால எப்படி இது சொல்ல முடியுது? அப்படி நம்ம மனசே இப்ப நமக்கு மேல நம்ம மேலே தான் இருக்குது. பிரபஞ்ச அறிவுங்கிறது நமக்கு மேல தான் இருக்குது. இந்த அறிவு எப்படி நமக்கு இந்த விஷயங்கள சொல்லிக் குடுக்குதுன்னா, சாதாரணமா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, எறும்பு போயிட்டுருக்கு. எறும்பு கூட்டமா கொண்டு போயிட்டு இங்க இருக்கிற அந்த சர்க்கரைய தூக்கிட்டு போகுது. அந்த இடத்துக்கு போய் இங்க வைக்க போகுது. இங்க போற இந்த எறும்புக்கு தெரியாது. ம். இப்ப தெரியுமா? ம். தெரியாது. பின்னாடி வர எறும்புக்கு தெரியுமா? முன்னாடி வர எறும்புக்கு தெரியுமா? பக்கத்துல இருக்க எந்த எறும்புக்குமே தெரியாது. நடுவுல இது என்ன நடக்க போகுது? இந்த இங்கேக்கும், அங்கேக்குமான நடுவுல இந்த கேப்ல பிட்வீன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் எடுத்து டம்ளர்ல தண்ணி ஊத்தலாம். ம். நான் சீமர்ல கூட்டி எடுக்கலாம். ம். நான் வெளியில போட்டுறலாம் எல்லா எறும்பையும். சர்க்கரைய எடுத்து போட்டுறலாம். அங்க போய் அதையும் கிளீன் பண்ணிறலாம். உங்கள ஃபுல்லா அப்படியே டிசாஸ்டரே பண்ணி ம். முடிச்சிரலாம். இல்ல அமைதியா உட்காந்து உங்கள பார்க்கலாம். இல்ல என்ன வேணா நடக்கலாம்ல. அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா, இங்க இருக்க நமக்கு ம். அத பார்த்தா தெரியுமா? தெரியாதா? தெரியும். இப்ப இந்த எறும்பு இங்கிருந்து அங்க போதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியும். என்ன கொண்டு போகுதுன்னு தெரியுமா? தெரியும். எப்படி போகலான்னு தெரியும். நடுவுல இது இருக்கு. அடக்கட யாரோ இப்ப எந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம அம்மா யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு மீதி வச்சுட்டு போனாங்கன்னா வச்சுட்டாங்க. வேலை முடிஞ்சது. ஒரு விரிப்பு விரிச்சுட்டாங்க. இல்ல தொடச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்டின்னா, நம்ம எறும்புகிட்ட சொல்ல முடியுமா? "ஐயோ! எங்க அம்மா தொடச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நீ இப்டி போயிரு. இந்த ம். பக்கம் போகாத" அப்டின்னு நம்ம இதுதான் ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ் லெவல் மேல இருக்கவங்க, ஆத்மா.
இல்லை யாரோ நமக்கு மேலே இருக்கிற எனர்ஜிஸ், இல்லை நம்மளுடைய மனசு, எது வேணாலும் இருந்துட்டு போடும். நமக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் மேலே இருக்கிற அந்த எனர்ஜிஸ்னால நமக்கு எப்படி வழிகாட்ட முடியுது அப்படின்னா, நம்மளை அவங்க பார்க்குறாங்க. ம். நம்ம என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம லைஃப் அவங்கனால ரீட் பண்ண முடியும். இப்போ ம். நம்ம பார்க்குற மாதிரி. நம்ம எப்படி கீழ பார்க்குறோம்? பார்த்தா அழகா தெரியுது. ஓஹோ! ம். இது இப்படி போகுது பாவம். இதுக்கு சொல்லிர்லாம். சரி, ம். சரி எறும்பு நீ இப்படி போ. அப்படியே அவங்களுக்கு ஒரு வழிய காமிச்சு விட்டுர்றோம். நகர்த்தி விட்டுர்றோம். இப்படி போகட்டும். அவன் கொஞ்ச நேரம் நீ இரும்மா அப்படின்னு சொல்லி. இப்ப கேட்டா தான் இப்ப எனக்கு அது தோணுனா தான் நான் அது ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப எறும்புங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுருக்கலாம். ஒரு ம். வேள. என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஐய்யய்யோ! நான் இந்த சர்க்கரைய தயவு செஞ்சு கொண்டு போய்க்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணு. நடுவுல இதெல்லாம் எடுத்துரு டிஸ்டர்பன்ஸ் எடுத்துரு. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். ம். ஓ! சரி நீ கொண்டு போறியா? நம்மளுக்கு பாவம் தோணிருச்சு. அது கொண்டு போட்டும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். இதுதான். இப்ப நம்ம பேசுறோம், நம்ம கேட்குறோம்னா, நம்ம ஹெல்ப் கேட்குறோம். அப்ப அந்த எனர்ஜி சந்தோஷமா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கேட்டுட்டோம்ல, ஹெல்ப் பண்ணுது. "நீ போகாத. ம். அட வண்டி எடுத்துட்டு நீ எதுக்கு இப்போ நாளைக்கு வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் போற? கொஞ்சம் இரு" அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம அத கேட்டுக்கலாம்ல. ம். ம். "இத இத பண்ணிறாத. உனக்கு வந்து இந்த எலிமெண்ட் மூலியமா காமிச்சுரும். பென்டக்கிள்ஸ் வருது அப்படின்னா, ஏதோ சொத்து சம்மந்தமா, பணம் சம்மந்தமா, ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஜாக்கிரதையா இருன்னு நம்மளுக்கு ஒரு இத சொல்லிக் குடுத்துருது. அடுத்தது ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு காமிக்குது. ஃபயர காமிக்குது. இல்ல வாள் வருது. ஏதோ ஒண்ணு வருதுங்கும்போது இண்டிகேட் பண்ணி, அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள கைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கும்போது, ஈஸியா அவங்கனால அது முடியும். ம். அந்த எனர்ஜி லெவல் நம்மளுக்கு அது நமக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம ஏஞ்சல்ஸ்ன்னு வச்சுட்டா ஏஞ்சல்ஸ், கார்டுன்னு வச்சுட்டா கார்ட்ஸ், இல்ல நம்மன்னு வச்சுட்டா நம்ம தான். ஆனா, நமக்கு மேல இருக்கிற நம்ம லெவலுக்கு மேல இருக்கிறதுனால நம்மளுக்கு கைட் பண்ண முடியும். முக்காலத்தையும் அவங்களுக்கு உணரவும் முடியும். நம்மளுக்கு சொல்லவும் முடியும். அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எக்ஸாம்பிள். நீங்க வச்சுக்கோங்க. அப்படின்னு ஈஸியா புரியறதுக்காக நான் சொன்னேன். நமக்கு கீழ இருக்கிற விஷயம் இப்ப நம்ம மொட்டை மாடியில நிக்கிறோம். இந்த கார்னர்ல விளையாடிட்டே, ஓடிட்டே ஆமாங்க. இருக்கான். பின்னாடியே ஒரு குழி இருக்குது. ஓடோன்னு ஓடுறான். பால் எடுக்கிறதுக்கு கண்ண மூடிட்டு. அப்ப நம்ம மேலேருந்து சொல்லுவோம்ல, சொல் "டேய் அங்க போயிறாதடா! குழி ம். இருக்குடா! நேரா போனா விழுவடான்னு" சொல்லுவோமா? சொல்ல ம். மாட்டோம். நம்மளுக்கு ம். மேல இருக்கோம். அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும். அவன் அங்க சரி. இருக்கான். அவனுக்கு தெரியாது. அது ஃபியூச்சர் அவனுக்கு. நம்ம சொல்றோம். ம். இதுதான். எப்படி ம். ஃபியூச்சர் சொல்ற? நல்ல எக்ஸாம்பிள். ஓகே. நீ எப்படி ஃபியூச்சர் சொல்றேன்னா, ம். எனக்கு தெரியுது. நான் மேல இருக்கேன். எனக்கு தெரியுது. நான் சொல்றேன். நீ இன்னும் அந்த லெவலுக்கு வரல. நீ அங்கேயே அங்கிருந்து ஓடிட்டு இருக்க. உனக்கு தெரியாது. பிரசன்ட்ல இருக்க. நான் உனக்கு சொல்றேன். ஆனா உன்னாலயும் முடியும். முடியும். நீ லெவல் ஏத்திக்கோ. நீ மேல வா. ம். நீ புரிஞ்சுக்கோ. நீ பாரு. எல்லாமே உனக்கும் தெரியும். உனக்கு யார் தெரியாதுன்னு சொன்னா? ம். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அவ்வளோதான். ம். கைட் பண்றேன். இதுதான் டேரோ. இப்போ ஒரு இப்ப நம்மளுடைய கலாச்சார ரீதியிலன்னு பார்க்கும்பொழுதும் கூட, ஆ பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டா மட்டும் தான் அதற்குண்டான விடை கிடைக்கும். அவங்களா வந்து முந்திரி கொட்டை மாரி மூக்க நுழைக்க மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் உன்னுடைய சுதந்திரம் உன்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள அவங்க தலையிட மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. தெய்வமோ, மொ ஒ சம்மனசோ ஏதோ ஒரு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏஞ்சல்ஸ் எதுனாலும் சரி. அப்போ அந்த கேட்டா தான் கிடைக்குங்கிற அந்த ஒரு வார்த்தைய வந்து நம்மளுடைய பெரியவங்க சொல்றது உண்டு. இது ஒரு வகையான அணுகுமுறை. இப்ப ரீசென்ட்டா ஒரு காணொளி ஏதோ ஒண்ணு பார்க்க வேண்டிய ஒரு இது வந்தது. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க முதல்ல உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அப்படி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏன் பண்ணணும்? அவசியம் இல்ல. நீ எப்படி இங்க வாழ்ந்துட்டு இருக்கியோ, அவங்க உங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கனால உனக்கு உதவி செய்ய முடியுமா? ஓ! தாராளமா முடியுமே. பட் ஏன் பண்ணணும்? உனக்கு உதவணுங்கிற ஒரு காரண காரியம், ஒரு நோக்கம் இருந்ததுன்னா, அத அவங்க ஒரு செயல் செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு காரணம், ஒரு அழுத்தம் இருக்கும் அந்த இடத்துல. அப்பதான் செய்வாங்க. அதுவரைக்கும் சும்மா இருப்பாங்க. நீ வந்து ஐயோ! என்னைய காப்பாத்து, காப்பாத்துன்னு கதர்றதுனாலலாம் அங்க ஒண்ணும் நடக்காது. நகரவே நகராது. நீ இருக்கிற போல அவங்களும் இருக்காங்க. அவ்வளோதான்னு. இது ஒரு வகையான ஒரு இதா சொன்னாங்க. அப்படி அவங்க இறங்கி வந்து உனக்கு உதவி செய்றாங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு இங்க நடக்கணும். உன் மூலமா அது நடக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு தூண்டுகோலா இருக்காங்க அப்படின்னு. இத எப்படி நீங்க பார்க்கிறீங்க? பிகாஸ் நீங்க இவ்ளோ தூரம் ஒரு எனர்ஜி லெவல், ஹையர் லெவல் எல்லாமே சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்கிறதுனால நான் கேட்கிறேன். நான் கேட்டதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைச்சு உடனே ஓடி ஓடி வந்து உதவி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேட்டகரி உண்மையா? ம். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அவங்க இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு நடக்கணும்னா மட்டும் உன்ன போல அங்கேயும் பல பேர் உண்டு. அந்த பல பேத்துல யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு இதுவும் குடுக்கப்பட்டிருக்கும். அவங்க மட்டும் வருவாங்க, செய்வாங்க. அவங்க பாட்டுக்கு அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ கெஞ்சி கூப்பாடுவ, போடுவ, கதறுவ ஒண்ணும் நடக்காது. அதான் உண்மை. ம். செகண்ட் கேட்டகரி தான். செகண்ட் கேட்டகரி தான் உண்மை. நீ கேட்டது எல்லாமே கிடைச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. அது நம்மளுடைய விதியில நம்மளுடைய நம்மளுடைய நன்மை தீமைய அனுசரிச்சு தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். நெறைய நம்ம அ நடந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா, நீ உனக்கு அதுக்கான அந்த டைம் அந்த அந்த நேரம் நீ செஞ்சது எல்லாமே ரிட்டர்ன்ஸ்ல வந்துட்டுருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீ வந்து நல்ல வழியில போயிட்டுருக்க. நீ பாசிட்டிவா இருக்க. ம். ஸோ உனக்கு அது எல்லாமே உனக்கு கிடைக்குது. அதுக்குன்னு கண்மூடித்தனமா நீ கேட்டதெல்லாம் கிடைக்குமான்னா கிடைக்காது. கிடைக்காது. இந்த டைமுக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். அவ்வளவே தான். இப்போ லாட்டரியே விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 தடவ விழுகும், 2 தடவ விழுகும். விழுந்துட்டே இருக்குமா? ம். அந்த டைம் அவனுக்கு அந்த சமயத்துல அவனுக்கான அந்த விஷயம், அந்த எலிமெண்ட்ஸ், அந்த பிளானட்ஸ் எல்லாமே சாதகமாக இருந்திருக்கும். அப்போ அவனுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லாத பணம் இவன்கிட்ட வந்து சேரணும்னு இருக்குது, வந்திருக்குமே தவிர, இவன் எனக்கு எப்போ வாங்குனாலும் வரும்னு நெனச்சவன் வாங்குனானா, வாங்க. கண்டிப்பா இவனுடைய பணம் வந்த பணம் இருக்கு பாருங்க, திரும்ப டபுள் மடங்குல போயிடும். ம். அதுக்கே செலவு பண்ணிட்டு இருப்பான். கரெக்ட். ஏன்னா இவனுக்கு பேராசை. சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட வந்துருச்சு. வந்துருச்சு. யாரோட பணமோ வந்துருச்சு. ஆக்சுவலி லாட்டரிங்கிறது சம்மந்தம் இல்லாதவங்களுடைய பணம் தான். நமக்கு கரெக்ட். தெரியாம ஜாலியா நம்ம வந்து விளையாடிடுறோம். அது தெரியாதுல்ல. அது ஒரு ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஒரு 500 வந்து ஐயோ! எனக்கு ரூ. 500 வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு ஜாலியா இருக்கும். அதுல இருக்கிற அந்த சீரியஸ்னஸ் நம்மளுக்கு தெரியாம அத பண்ணிடுறோம். அதனால மிகப்பெரிய அடி ம். கண்டிப்பா விழும். ஏன்னா, ஒரு ரூ. 500 வந்ததுன்னா, ரூ. 5000 போயிடும். ஓகே. பட் அதாவது இது நமக்கு வரணும்னு வந்ததுன்னா பிரச்சனை இல்ல. வரணும்னு இருந்தது இருந்தது, வருது. அது ஒரு ஓகே. விஷயம் இருக்குது தான். நீ செஞ்சிருக்க, நீ யாருக்காவது, எதுக்காவது, எங்கேயாவது நீ தொலைச்சிருந்திருப்ப. ஒரு வேள அது ரிட்டர்ன்ஸ்ல வரணும்னு வரணும். இருந்திருக்குது. அதனால இது வந்து வேற வேற வகையில வந்திருக்குது. கடவுளே! எனக்கு நீ குடுத்த சந்தோஷம் போதும் அப்படிங்கிற மனசு உனக்கு வரலையே! மறுபடியும் நீ போயிட்டு நீ 5000 அங்க குடுத்து தான் வாங்குன. தப்பு ரூ. பண்ணக்கூடாது. 1000 குடுத்து மறுபடியும் வாங்குன. ம். 10 தடவ நீ ரூ. 1000 குடுத்தியா? ரூ. 10,000 போச்சா? உனக்கு ம். நான் குடுத்தனே! நீ அத வச்சு ஜாலியா இருந்தியா? 5,00,000 வந்துச்சு. 5,00,000 வச்சு நீ ஜாலியா இரு. அதோட போதும். அதுக்கப்புறம் நீ எதுக்கு மறுபடியும் கரெக்ட், பணத்த போய் குடுத்துட்டே இருக்கிற? கரெக்ட். அப்போ உனக்கு வராது. அப்ப ம். நீ பண்றது தான். நீ செஞ்சது உனக்கு திரும்ப வந்திருக்கு. லாஸ் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. வேற ஏதோ ஒரு வகையில அவங்கள விட்டு போயிருக்கும். ஷேர் பணம் மார்க்கெட்ல இது போயிருக்கும். ரொம்ப பார்க்கலாம். அந்த ம். சூதாட்ட காலத்துலலாம் நெறைய போயிருக்கும். பார்க்கலாம். கண்டிப்பா போயிருக்கும். இந்த மாரி ஏதோ ஆசைங்கிறது ஒரு அளவோட இருந்துச்சுன்னா தப்பிச்சாங்க. அளவுக்கு மீறி போச்சுன்னா, கண்டிப்பா மாட்டி நம்ம நம்ம லாஸ கண்டிப்பா அனுபவிச்சிருந்திருப்போம். இது நம்ம நம்மளுக்கு பெரியவங்க லாஸ் இருக்கும். சொல்றதில்ல. சாமி குடுக்குதுங்கிறதுக்காக அத சோதிச்சுட்டே இருக்காதப்பா. அது ஆமா, அது வேலை செய்யாது ஆமா. அப்படின்னு. ஒரு மனசு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிரணும் நம்ம. கரெக்ட். ஓகே புரிஞ்சு அடி பட்டுட்டோம்னா, சுடுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே அதுக்கப்புறம் நம்ம அதில போய் விழக்கூடாது. மறுபடியும் போயிட்டு பண்ணுனோம்னா, நிச்சயமா மிகப்பெரிய அடி நம்மளுக்கு காத்துட்ருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா, அது மத்தவங்களுடைய பணம். கரெக்ட். அது எப்படி கவர்மெண்ட் தான பண்ணுது, கவர்மெண்ட் நல்லா இல்லையா? அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு விஷயத்துக்காக பணம் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க பண்றாங்க. ரிட்டர்ன்ஸ் அவங்க குடுத்துறாங்க. அது கரெக்ட்டான ஒரு விஷயமா எல்லாத்தையும் கேதர் பண்றாங்க. அதுலேருந்து யாருக்கோ குடுத்துறாங்க. அது கவர்மெண்ட்டுங்கிறது அது ஏதோ ஒரு இது கொண்டு போயிட்டு இருக்குது. ஒரு ஆனா ப்ராப்பரா. அது வந்து ஆனா, நேர்மையான ஒரு இது கிடையாது. நேர்மையே கிடையவே கிடையாது. அது எப்படி அது நேர்மைன்னு சொல்ல முடியும்? எத்தன பேரோட வாழ்க்கை, எத்தன பேர் குடும்பம் அழிஞ்சு, அது கஷ்டப்பட்டு அவன் அழுது, அவனுடைய சங்கடம், சோகம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கா? அவன் அதெல்லாம் சேர்ந்து கரெக்ட். ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா நம்மகிட்ட வருதா? அப்ப அதுக்குள்ளார எவ்ளோ உணர்ச்சிகள் இருக்கும். அது நம்மகிட்ட வந்து சேருதுன்னா, சும்மா உட்டுருமா அது? பாடா படுத்தி எடுத்துறாது? அது கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த குடுக்க தான் செய்யுது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். வாங்காதீங்க, பண்ணாதீங்க. ஏன்னா நான் பண்ணியிருக்கிறேன். பண்ணாம இல்ல. நான் வந்து ம்ஹ்ம். பண்ணியிருக்கேன். நானும் மனுஷி தானே. அதாவது கார்டு இப்ப இது பார்க்கும்போது நம்பர்ஸ் பார்க்கும்போது, இது என்ன போடுறாங்க? இது எல்லாமே எனக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அது எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நெனைப்பேன். தெரிஞ்சுட்டா விட்டுருவேன். ஓகே. சரி, சரி. இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நம்பர்ஸ் போடுறாங்க. நம்பர்ஸ் இருக்கு. இவ்ளோ நம்பர்ஸ் வாங்கணும். இத வாங்குனா தான் இந்த சீரியல்ல தான் இது விழுகுது. அதெல்லாம் என்ன? எப்படி இந்த மிஷினு? எல்லாத்தையும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பேன் நானு.
எல்லாம் பண்ணி பார்ப்பேன். அது அது போடி பண்ணியும் செஞ்சும் பார்த்தேன். வாங்கியும் பார்த்தேன். எல்லாம் பண்ணேன். அப்பந்தான் நான் சொன்னேன். இது வந்து மிகப்பெரிய தவறு. ம். இத செய்யவே கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி. இப்ப யாராவது பண்ணாங்கன்னா நான் சொல்லுவேன். அட வாங்காதீங்க. ம். மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னா. நம்ம வாங்க போம்போது சொல்லிட்டு இது ஒரு அபசகுனமா நெனச்சுக்கிறேன். ஆமா. அட நான் போய் நீ வாங்க போறேன். எனக்கு சொன்னதுனால தான் விழுந்திருக்கு. நடந்தது. வாய வச்சுட்டா ஆமா. அப்படிங்கிற மாரி இல்லாட்டி நான் அப்ப நான் சொல்லிருவேன். அப்ப நான் கடவுள் உனக்கு வச்சிருக்கிறாருன்னு இருக்குது. உனக்கு தண்டனை, கஷ்டம்னு. நான் வந்து அதைய நிறுத்துறதுக்கு நான் யாரு? நான் பட்ட மாரி நீயும் பட்டு ஒரு நாள் புரிஞ்சுப்ப. அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கணும். வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி. ஏன்னா இது நான் ஒரு கதை ஒண்ணு கேட்டிருக்கேன். கதை இல்ல. இது நிஜமா நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர ஆத்துலருந்து அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. குழந்தை இல்லாதப்போ. அப்போ அந்த ஃபெரவுன் மன்னனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவர பார்த்தாலே வந்து அந்த பச்சை குழந்தை தான் தவிழ்ற வயசு தான் இருக்கும். ஃபெரவுன் மன்னனுக்கு என்னமோ மனசுல உறுத்திட்டே இருக்கும். ஆனா அவருக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு ஒரு பிரியம். அதனால பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்கறனால அந்த குழந்தைய இது பண்ணவும் முடியாது. அப்போ ராஜா என்ன சொல்லுவான், "சரி, அந்த குழந்தை முன்னாடி எல்லா பொம்மையும் போடுறேன். அந்த குழந்தை வாழ தொட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் ராஜாவா வருவான், நாட்ட காப்பாத்துவான்னு." அவருக்கு வந்து சாமி மேலலாம் நம்பிக்கை கிடையாது. அப்போ இந்த மதம் சம்பந்தமான அந்த நூலு ஏதோ ஒண்ணு இருக்கும். அத தொட்டுருச்சுன்னா, உனக்காக நான் அந்த குழந்தைய கொல்ல மாட்டேன். வேணுனா நான் கொண்டு போய் வேற நாடு கடத்தி எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவேன்னோன, அந்த அம்மா சரி புருஷன் இவ்வளோ சொல்றார்லன்னு விட்டுரும். மேட்டர் என்னன்னா, அந்த குழந்தை அந்த நூல தான் தொடறக்கு போகும். ஓ! ஆனா, மேலருந்து அங்க அந்த எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நம்ம இறைவனுடைய வாயிற்காவலனாக சொல்லக்கூடியவர். அவரு ஒரு வந்து ஒரு ஏஞ்சல்ன்னு நம்ம சொல்றோம். அவருடைய கைய தட்டிருவாரு. ம். ஏன்னா, மூசாவினுடைய காலம் வந்து அவசியம். மூசா உயிரோடு இருந்தே ஆகணும். மூசா இறந்துற முடியாது. மூசா வெளியூருக்கும் போக முடியாது. மூசா அந்த இடத்திலேயே இருக்கணும். இருக்கணும். அப்ப அப்ப என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ஆ. அந்த தாட்ட வந்து போடுவாங்க. தொடாத. இந்த குழந்தை மூசா வந்து அடமெண்ட்னாலும் அடமெண்ட்டான ஒரு கேரக்டரா ம். சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ல வந்து மோசஸ்ம்பாங்க. இதுல வந்து மூசான்னு. அந்த குழந்தை அந்த நூல தொட வரும்போது ஜிப்ரீல் டக்குன்னு ஒரு கைய ஒரு தட்டு தட்டுனோனே அது போய் இந்த வால புடிச்சிரும். ஓ! அப்போ அந்த ஒரு இன்சிடென்ட்ட வந்து உயர்நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவசியம் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த ரூலாவது, லாவது போடா இது அவசியம் இது நடந்தே ஆகணும்னா, அவங்க ம். அது முற்படுறாங்க அந்த இடத்துல ஆ. செய்யறதுக்கு. ஆ. இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு காரியம். அப்போ ஒரு ஒரு மனுஷன் தவறு செய்ய போறான்னா, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில பாதுகாப்பு வருது. "டேய் பண்ணாதடா! உனக்கு நான் சொல்றேன் பண்ணாதேன்னு." ம். அதுக்கு மீறி போகும்பொழுது அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்றதில்ல. உனக்கு குடுத்த வாய்ப்பு நீ வந்து சரியா பயன்படுத்திக்கல. பயன்படுத்திக்கல. ஒரு தடவ தான் ஒரு தடவ இல்ல 2 தடவ நம்மளுக்கு அடி விழுகுங்க. கரெக்ட். ஒரு விஷயத்துக்கு அடி விழுகும். அது எதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்ன்னு சொன்னா, 3வது தடவ தப்பிச்சு வேற வழியில ஓடி எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா, இந்த 2 விட மிகப்பெரிய ஒரு பாதாளம் இருக்கும். அதுல ம். போய் அங்க போய் டங்குன்னு விழுவோம். விழுந்துரும். விழுந்து எந்திரிக்கவே மாட்டோம். மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு தான் இருப்போம் கண்டிப்பா. ம், ம். அப்போ கடவுள் வந்து ஒவ்வொரு வகையிலயும் நம்மள மாட்டி விடுறதுக்கு பார்க்கறது கிடையவே கிடையாது. நம்மள வெளியில தூக்கி விடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. பார்க்குறாரு. அதுக்கு தான் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இது நாம பண்ணாத, தான் பண்ணாதன்னு. வாலண்டியரா குழி வெட்டி உள்ள உட்காந்துக்கிறது. ம். அதுக்கு வேற அழுது புலம்பி வேற பிரேயர் பண்ணுவோம் பாருங்க. அதுதான் பயங்கர காமெடியா நான் இது இருக்கு. ஒரு எனக்கு இமேஜ் குடுத்துரு, எனக்கு பார்த்துருக்கேன். குடுத்துருன்னு. ஒருத்தன் பாலைவனத்தில தவிச்சுட்டு போம்பொழுது இப்படியே நடப்பான். ஒரு கை அவன தடுக்கும். அந்த கைய தட்டி விடுவான். திருப்பியும் அந்த கை தடுக்கும். தட்டி விடுவான். திருப்பியும் தடுக்கும். தட்டி விடுவான். அந்த கை இப்படியே நின்றும். ஒரு பைப்ல ஒரு சொட்டு தண்ணிய வந்து இப்படியே குடிப்பான். ஆனா, அந்த கை வந்து அவன எதிர் திசையில காட்டும். எதிர் திசையில ஒரு மிகப்பெரிய ஒரு சோலைவனமே இருக்கும். அ, அவன் அத அத்தனையும் தட்டி விட்டு ஆ, ஒரு சொட்டு தண்ணிக்காக போவான். அங்க ஒரு சோலைவனமே இருக்கும். ம். ஆனா, அந்த கை முயற்சி செய்யும் ஏன் அவன தட்டுச்சு? ஒரு நிமிஷம் நின்னு பார்த்தானா? யோசிச்சிருந்திருக்கும். பார்க்க மாட்டேங்கிறோமே! அதுதானங்க அங்க பிரச்சனை. பார்த்தவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தப்பிச்சிருக்கலாம். தப்பிச்சிருக்கான். ம். தப்பிச்சவங்க தான். ம். பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. யாரும் பார்க்காம இப்ப நீங்க சொன்ன மாரி 4 தடவ தட்டி விட்டுருக்க மாட்டாங்க. 2 தடவ தட்டி விட்டோனே அலர்ட் ஆயிருவாங்க. ம். 3வது தடவைங்கும்போது நின்றுவாங்க. ம். நின்னு என்ன? எதுக்கு? இது வேணுமா? வேண்டாமா? ம். உங்கள மாதிரி ஸ்டபனா ஓகே. இது வேண்டாம். ஏன்னா, இது இந்த மாரி பிரச்சனைகள கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறத இதனால தான் நிக்கிது போல அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, அந்த வழியில போகாம நிக்கிறது, வெயிட் பண்றது. உங்களுக்கு இந்த பக்கம் போனா தண்ணி இருக்குதுங்கிறது தெரியுதோ, தெரியலையோ, ஆனா அதுக்காக வெயிட் பண்றது. ஏதோ ஒரு விஷயம் சொல்லி வெயிட் பண்ண சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்றதுங்கிறது அது ஒரு நாலேட்ஜ் தான். அது உண்மதான். நம்ம ம். வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணுங்க. நம்மள நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்மளுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுது?
மனிதர்கள் மூலமா சொல்லுதா? செய்தி மூலமா வருதா? பேச்சு மூலமா வருதா? இல்ல ஏதாவது ஒரு ரோட்ல யாராச்சும் ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு திடீர்னு நம்ம போயிட்டுருப்போம். அவன் ஃபோன்ல அவன் யார்ட்டயோ கரெக்ட். பேசுவான். அவன் சொல்லுவான். ஆன்சர் சொல்லுவான். கரெக்ட். அது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார்டியன் இருப்பாங்க. பக்கத்துல இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கைட் பண்றதுக்கு இருப்பாங்க. நம்மள தூக்கி விடுறதுக்கு இருப்பாங்க. அவங்க தான் இதெல்லாமே நம்ம செஞ்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. நம்ம லைஃப நம்ம கொண்டு போறதுக்கு ஆன வேலைகள அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்டோம்னா சூப்பரா நம்மள பண்ணி கைட் பண்ணிருவாங்க. அட்டகாசமா பண்ணிருவாங்க. "உனக்கு இதெல்லாம் வேணுமா? நான் சொல்லி தரேன்" அப்படின்னு சூப்பரா சொல்லிக் குடுத்துருவாங்க. நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்க, கைய கட்டிட்டு சும்மா பக்கத்துல தான் நின்னுட்டுருப்பாங்க. நம்ம கேட்டா சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்க. இப்ப கூட இருப்பாங்க. இப்ப கூட அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. கேட்டா சொல்லி தந்துருவாங்க. ஏன்னா நம்ம நீங்க அப்படியே பேசுறோம். நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோமே! இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது பிளான் பண்ணேன்னு ஒண்ணும் நெனைக்கிறீங்க? கிடையாது. நான் என்னென்னமோலாம் இது பண்ணேன். ஆனா இங்க டேரட்ன்னு ஆரம்பிச்சது. இது எங்கேயோ ஒரு என்ன மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு போயிருச்சு இது இப்ப பேச்சு. போயிட்டுருக்குது. என்ன பண்ணிட்டுருக்கு? என்ன பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம். நம்ம ஒண்ணு போட்டுட்டோம்னா, அதுக்கான ஆன்சர்ஸ் பாட்டுல ஏன்னா வந்துட்டுருக்கு. நீங்க அப்படியே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இந்த உயர்நிலை நம்ம போணும். அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு இது போகணும். உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் குடுத்துருக்கேன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்க. அந்த வார்த்தைய நீங்க சொல்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி என் மண்டைக்குள்ள நான் அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, செகண்ட் ஒரு தாட் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அது கொஞ்சம் கூட இந்த உலகம் சம்மந்தமா ஒரு விஷயம் அப்படியே ஓடுச்சு. "டேய் நித்ரா" அப்படிங்கிறதுக்கும் நீங்க அத சொல்றதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருந்தது. கரெக்ட்டா இருக்கு. "உன் கையில எவ்வளோ பெரிய விஷயத்த குடுத்துருக்கேன். நீ ம். என்னடா இங்க சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி. ம். அப்படியே படபடன்னு எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேசாம பக்கம் வருது. உட்காந்துட்டேன். அதுதான். அதுதான். அப்படிதான் நம்மளுக்கு வேலை செய்யும். சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியத்து மேல ஆச்சரியமா போயிட்டுருக்கிற ம். மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். சரி. ம். இது ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு ம். விருப்பம் இருந்தா சொல்லுங்க. ம். போன தடவ நம்ம அப்படியே தனியா அந்த இது நம்ம பாட்காஸ்ட் முடிச்சுட்டு பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க, சிறு வயதில வந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு. ம். அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இயற்கையாவே எனக்கு அந்த ஒரு தன்மை இருந்தது. ம். அப்புறம் வீட்ல வந்து கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் மாத்துறக்கு வந்து ஓ! பண்ணாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆவிகளுடன் பேசுறத ஆமா, சொல்றீங்க. ஆமா. கண்ணுக்கு தெரியாது. கண்ல பார்த்தது கிடையாது நானு. ஆனா, எனக்கு வந்து இந்த எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களே என்னோட லைஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? நான் யூசுவலா இல்லாம, அது எதனால அப்டின்னா, நான் பிறந்தப்பவே வந்து என்னோட சித்தி வந்து என்ன ரொம்ப பாசமா வச்சிருந்துருக்காங்க. 6 மாச குழந்தையா நான் இருக்கும்போது, அவங்க தான் ரொம்ப பாசமா வச்சிருந்துருக்காங்க. 6 மாச குழந்தையில அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஓகே. அவங்க இறந்தத வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப அவங்களுக்கு பாதிச்சதுனால மனசுல, அவங்க வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. என்னை விட்டு போறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க எங்க சித்தி. அப்ப அத வந்து என்கிட்ட சொல்லி சொல்லி என்ன வளர்த்திருக்காங்க. ஓகே. அப்ப அது சின்ன குழந்தையிலிருந்து நான் வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு தான் இறந்ததுனால, அந்த நாள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறது, அவங்ககிட்ட பேசுறது, காக்கா வரணும். நான் போய் வச்சா தான் காக்கா வரும். காக்கா வந்து தான் அது சாப்பிடணும். இதெல்லாம் வந்து நானா உருவாக்கிக்கிட்டது. அப்படியே அத ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து இருக்கிற மாரியே நெனச்சுக்குவேன். பேசிட்டுலாம் இருப்பேன் ஜாலியா. நான் ம். பாட்டுல. குழந்தை. ம். நான் பாட்டுல பேசிட்டே இருப்பேன். சித்தி, சித்தி, சித்தின்ட்டு அவங்கள பார்த்ததில்ல. ஃபோட்டோ மட்டும் தான் தெரியும். அப்படியே அது ஒரு விஷயம் அப்படியே வந்துட்டுருக்குது. ஃபாலோ ஆயிட்டு ஸ்கூல் லீவ் போட சொல்லி வச்சு லீவ் போட்டுருக்குறாங்க. டீச்சர் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு, டீச்சர் வரமாட்டாங்க. இந்த மாரி குட்டீஸ் இருக்கும்போது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு, வண்டியில போம்போதெல்லாம் அழுதுகிட்டே, ப்ரேயர் போட்டுக்கிட்டே சொல்லிட்டே இப்ப இப்ப எங்க சித்தி வந்துடுச்சு, காக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டியில போம்போது பார்த்துட்டே போவேன். "நீ வந்தீன்னா இன்னைக்கு டீச்சர் வரமாட்டாங்க" அப்படின்னு வந்துரும். வந்துரும். அப்ப எனக்கு தெரிஞ்சிரும். அப்பவே டீச்சர் எனக்கு இப்போ இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு. வரமாட்டாங்க, இன்னைக்கு ஜாலி ஜாலி போனா டீச்சர் வரமாட்டாங்க. ஓகே. இப்படிலாம் எனக்கு நடந்திருக்கு. அப்ப நான் படிச்சதும் வந்து எஸ்டிஎஸ் ஸ்கூல்ல. அப்போ வந்து ஜீசஸ வச்சு தான் ஃபுல்லா இருக்குமா, அதில போயிட்டேன். அத சொல்லி சொல்லி சொன்னா, அது எனக்கு ரொம்ப எப்ப பார்த்தாலும் போட்டுட்டே இருப்பேன். போட்டுட்டே இருப்பேன். ஜீசஸ் ஜீசஸ்ன்னு அது அப்ப இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வருது. 9 வயசு வரைக்கும் இப்படியே வந்துட்டுருக்கேன். அப்புறம் அம்மாவோட தம்பி ஒய்ஃப். அவங்க சூசைட் பண்றாங்க. ஓ! இது அது அதுதான் நான் பார்க்குற முதல் மரணம். இது ஃபர்ஸ்ட்டு ஒரு மரணம் நான் கேள்விப்பட்டே வந்துட்டுருக்கேன். இது பார்க்குறது ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ் அவங்க எனக்கு. எ அவங்க பிரிஞ்சுட்டாங்கங்கிறது அது எங்க போயிட்டாங்க? ம். ஏன் இறந்தாங்க? இவ்ளோ அழகா இருந்தாங்களே! இவ்ளோ சூப்பரா இருந்தாங்க. ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள மாரி ஒரு பெர்சன பார்க்கவே இல்ல. அவ்ளோ அழகு, அவ்ளோ ஒரு
என்ன சொல்றது? வர்ணிக்க முடியாத ஒரு அழகு அவங்க. ஆனா, அவங்க ஏன் இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு 9 வயசுங்க. ஒம் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ம். என்ன புரியும்? ஆனா எனக்கு புரிஞ்சுது. நான் இதெல்லாம் அப்பவே யோசிச்சேன். அப்பவே கேட்டேன். "எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க? ஏன் இறந்து போனீங்க?" குழந்த பொறந்த குழந்த தொட்டில்ல இருக்கு 4 மாசம். எங்க தம்பி நாங்க எடுத்து வளர்த்தோம். எங்க தம்பி என் கூட தான் இருக்கான். அவன் அந்த குழந்தைய விட்டுட்டு நீங்க எப்படி போனீங்க? எங்க போனீங்க? அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். அது முடிஞ்சு 2 வருஷத்துல அத்தை பொண்ணு சூசைடு. ஓ! அது முடிஞ்சு 2 வருஷத்துல மாமா சூசைடு. இப்படி ஒரு 5 பேருங்க கன்டினியூஸா சூசைட். அம்மாவோட வழியில மட்டும். இது என்னைய ரொம்ப பாதிச்சிருச்சு. ம். இத இத பாதிக்கும்போது எங்க அக்கா, என்னோட ஓன் சிஸ்டர் உயிரோட ம். இருக்காங்க. இப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். "ஏய் அம்மாவோட வழியில எல்லார் ஃபேமிலிலயும் ஒவ்வொரு ஆள் போயிருச்சு. ம். எல்லாம் சூசைடு பாத்தியா?" அப்படின்னா, "ஆமா. ந நம்ம ஃபேமிலி கேர்ஃபுல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஜோக் பண்ணிட்டு சரி. இருக்கிறோம். ஜோக் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்க அக்கா சூசைடு. ஓ! ஸோ அது சொன்ன மாதிரியே அப்படியே அதே 2 இயர்ஸ் கேப்ல அப்படியே வந்து எங்க அக்கா சூசைட் பண்ணனதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆச்சு. ஓகே. இப்ப இது இப்படி நடக்கவும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எனக்கு அது வந்து நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம். "இங்க பாரு, அப்படி ஒரு வேளை பேசுறோம் பாருங்க இதெல்லாம். அப்படி ஒரு வேளை நீ இறந்தாவோ, நான் இறந்தாவோ, கட்டாயமா நான் கூப்பிடுவேன். நீ வந்துரணும்." ஓகே. அப்படியே "நீ வந்துரணும். வரலன்னா அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லி நாங்க பேசுறோம். சொன்னேன், "சரி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீலு. ஓகேவா? அப்படிலாம் பண்ணிட்டு மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப வந்து இறந்து போறதுக்கு முன்னாடியே, எங்க வீட்டுக்கும் இந்த ஆவிகள் சம்மந்தமாலாம் ஒரு ரிலேட்டிவிட்டியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. யாரும் கிடையாது. எங்க அம்மாலாம் அதுக்கு டீச்சர், அவங்க கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் வச்சிருக்கோம். ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. பயங்கர பிஸி. எங்கள பார்க்க கூட மாட்டாங்க அம்மான்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டர். அவரு ஆஃபீஸே கெதி. அவரும் பார்க்க மாட்டாருன்னு அக்கா காலேஜ் போவாங்க, வருவாங்க. குட்டி குழந்தை தம்பி இருப்பான். நானும் இருப்பேன். இவ்வளோ தான் இருக்கும் வீடு. மத்தது எல்லாம் டீச்சர்ஸு, ஸ்டூடண்ட்ஸ் தான். ஆனா, டேபிள் மேல நான் ஒரு நாள் போறேன். அக்கா இறந்து போறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர். மார்ச்ல இறந்து போறாங்கன்னா, ஜனவரியில. நான் தான் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போவேன். அக்கா லேட்டா தான் வருவாங்க. வீட்டுக்கு போனா டேபிள் மேல பேசும் ஆவிகள்னு புக் இருக்கு. ம். இன்னைக்கு வரைக்கும் அந்த புக் யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. புக் இருந்துச்சு. அந்த புக் எடுத்து படிக்கிறேன் நானு. படிச்சா ஆச்சரியத்து மேல ஆச்சரியம். இப்போ நம்ம இந்த மாரியெல்லாம் இப்ப பேசுறோம், ஏதோ தெரியும் பேசுறோம். நம்மளுக்கு அந்த ஆச்சரியம் இல்ல. அப்ப அந்த புக்க படிக்கும்போது ஆச்சரியம், சும்மானா இது விஷயம் இல்ல. அப்படியே என்ன ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வேர்த்தொழுக ம். ம். உட்காந்து படிச்சு, படிச்சு அந்த மாரி படிக்கிற பயத்துல பின்னாடி வேற திரும்பி, திரும்பி பார்த்துட்டு படிக்கிறேன் நான். அதைய படிச்சுட்டு வச்சுட்டு அக்கா வந்தோனே சொன்னீங்க, "பாரு இந்த புக்க பாத்தியா? இங்க தான் இருந்துச்சு. ம் யார் வச்சிருப்பாங்க?" அப்படின்னேன். "தெரியல யார் வச்சாங்கன்னு" அப்படின்னு எல்லார்ட்டயும் கேட்க நானும் தெரிஞ்சாகணுமேன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டயும் யாருமே வைக்கல. ம். அப்புறம் சரி பரவால்ல. ஆனா எங்க எங்க அக்கா வந்து என்ன விட 5 இயர்ஸ் எல்டர். அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, "சரி ஒரு தடவ பார்த்த, படிச்ச, ஸ்டாப் பண்ணிரணும். சும்மா அத எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உனக்கு?" அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோனே, சரி சரின்னு மண்டைய அத எடுத்து பத்திரமா ம். வச்சுட்டேன். 2 மந்த்ஸ்ல அக்கா இறந்துட்டாங்க. ம். சூசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது என்ன யார வேணா தாங்க முடிஞ்சது, அத என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த புக்குல வச்சு, அதில எ அட்ரஸ் வச்சு, அதில இருக்கிற எல்லாத்தையும் வச்சு கம்யூனிகேட் பண்ணி, அது என்ன பண்ணும், ஏது பண்ணும் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த போர்டுலருந்து எல்லாம் ம். செஞ்சு, வீட்டுக்குள்ள உட்காந்து யாருமே வேண்டியதில்ல. அப்ப பயமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன்னா நான் என் அக்காவ கூப்பிடுறேன். எதுக்கு பயம்? ம். வரேன்னு சொல்லிருச்சு, என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு நான் கூப்பிடுறேன். கிறுக்கு மாரி கூப்பிடுறேன், அழுகுறேன், என்னென்னமோ பண்றேன். வரலேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒய்ஜா போர்டு அத வச்சு, அது ஏதோ காயின் வச்சு பண்ணுங்க, பண்ணணும்னு எல்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுபடி ஃபாலோ பண்றேன் ப்ராப்பரா. அப்போ ஃபாலோ பண்ணும்போது இட் வொர்க்ஸ் நடந்துச்சு. ஓகே. அந்த காயின்ல நான் கைய வச்சா, அது ஏதோ ஒரு பவர். அந்த காயின் வந்து சம்மந்தம் இல்லாம நகருது. ம். போகுது, நகருது, இங்க போகுது, அங்க போகுது, என்னமோ பண்ணுது. எஸ் ஆர் நோ. அதாவது அதுக்கு அவ்வளோதான். அந்த ஒரு எனர்ஜி லெவலுக்கு அந்த காயின்ல எஸ் ஆர் நோ நம்ம கார்டு இப்ப நம்ம இந்த சித்திரங்கள் வச்சு சொல்றோமோ, அந்த மாரி அது வந்து அந்த எஸ் ஆர் நோ வச்சு சொல்லியிருக்கும் போல. ஏபிசிடி எல்லாம் போட்டு வச்சுக்கணும்.
இது போய் போய் வருது. பட் நம்மளுக்கு அது தெரியணுமில்ல. அந்த லாங்குவேஜ் தெரியணும், அந்த ஃபாஸ்ட் தெரியணும், அத உள்வாங்குற அந்த அறிவு அப்ப இருந்திருக்கணும். எல்லாமே அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருந்திருக்கணும். அந்த ஏஜ்ல நம்மளுக்கு அது தெரியலல்ல. அப்ப இது போகுது. போகுதுன்னோனயே எனக்கு ஆச்சரியம் தாங்க ம். முடியல. ஐயோ! நகருது, நகருது, நகருதுன்னு நான் தான் நகர்த்துறேன்னு எல்லாரும் ஒரே சண்ட. ஆ ம். காயின வச்சுட்டு நீ நகர்த்தி பாரு. ம். நீ வச்சு பாரு அப்படிம்பேன். அப்ப வைப்பாங்க. அவங்கனாலையெல்லாம் காயின்லாம் நகரவே நகராது. அவங்க வேணா நகர்த்தலாம். ம். நகராது. அப்போ நான் அத எனக்கு ரொம்ப அது புடிச்சிருந்தது. சும்மா நான் கூப்பிடுவேன். இவங்கலாம் யாரும் இல்லைன்னா தனியா உட்காந்துட்டு, "நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியான்னு?" எஸ்ஸுங்கும். ம். உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன். "நல்லா இருக்கியா? நீ ஏன் இப்படி போன? தப்பு தான்." இது மாரி ஏதாச்சும் ஒண்ணு சோகமாவே போயிட்டுருக்கும். எஸ் அப்படின்னு. ஒரு மாரி அதுவே அந்த மாரியே போயிட்டுருக்கு. வேற எப்படி பேச என்ன கேட்க முடியாது. ம். இப்படி நான் ஒரு அடிக்ட் ஆயிட்டேன். ம். அதுக்கப்புறம் தான் வீட்ல வந்து மீடியேட்டர் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு, கூட்டிட்டு போயி அவங்க முன்னாடி போய் உட்கார வச்சுட்டாங்க என்னைய. உட்கார வச்சு இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொன்னோனே, அவங்க சும்மா விளையாடிட்டு இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி அப்ப என்கிட்ட சரின்ட்டு அவரு உட்காந்துட்டு, அவரு வந்து அந்த ஆட்டோ ரைட்டிங் எழுதுறவரு தான். அது எழுதுவாரு. காயின் இது பண்ணும் அவரு ஒரு காயின வச்சுட்டு, இப்படி என்னை கை வைக்க சொன்னாரு. அவரு ஒரு பக்கம் கை வச்சாரு. நான் கை வச்சோனே எடுத்துட்டாரு. ம். எடுத்துட்டு தான் அவரு சொன்னாரு. அ இந்த பொண்ணு வந்து மீடியம் தான். ம். இவங்க மூலியமா ஆவிகள் வரத்தான் செய்யுது. ஆனா, இவங்களுக்கு அது ரொம்ப டேஞ்சர். ம். லைஃப்ப ரொம்ப கஷ்டப்படுத்திரும். ஏன்னா, உங்களுக்கு ஒண்ணும் எதுவுமே புரியாத வயசுல என்னமோ பண்றாங்க அப்டின்ட்டு. அப்ப சொல்லவும் இப்ப என்னை கூப்ட்டு அவரு நல்லா அட்வைஸ் பண்ணாரு. "இப்ப வேண்டாம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது தவறுன்னு சொல்லல. எ உங்கள புடிச்சிட்டு உங்கள விட்டு நகர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தா ரொம்ப சஃபர் ஆயிருவீங்க. வேண்டாம். இந்த ஏஜ்ல வேண்டாம். உங்களுக்கு அக்கா தான் வந்தாங்கன்னு எப்படி தெரியும்? அப்ப நான் அதுதான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. சரி, ஓகே, அக்கா ஃபைன். தான் அதுதான் அந்த கொஸ்டின் அவரு கேட்டாரு. அப்பதான் எனக்கு டிங்குன்னு அடிக்குது. ஆமா. அக்கா தான் வந்தாங்கன்னு எப்படி தெரியுமா? அப்ப வேற யார் வரப்போறா? எதுக்கு வரப்போறான்னா, எத்தன பேரு நம்மளே இருக்கோம். இவங்க நம்ம கூட பேச மாட்டாங்களான்னு நம்ம ஏங்குற மாதிரி, எத்தன பேர் நம்ம கூட பேச மாட்டாங்களான்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குங்கும்போது, நான் தான் அக்கா அப்படின்னு சொல்லி வந்து விளையாடிட்டு கரெக்ட். இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். உங்களோட வயசுக்கு இது தேவையில்லாத வேல. ஸ்டாப் பண்ணிருங்க. இதெல்லாம் வேண்டாம். ஒரு எனர்ஜி லெவல் வந்து உடம்புக்குள்ள பூந்துக்கும். அத பண்ணி, இது பண்ண அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த மாரி எதுவுமே கிடையவே கிடையாது. பேயும் கிடையாது, பூதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு எனர்ஜி. அது வந்து நம்மளைய மைண்ட் மைண்ட ஆக்குபை ஆக்குபை பண்ணிட்டே பண்ணிட்டு. இருக்கும்ல. எதுக்கு தேவையில்லாத வேல? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா இல்லாம இருக்குமானதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து பக்கனாச்சு. நிறுத்திருச்சு. அக்கா இல்லாம வேற யாராவது கிட்ட நான் பேசிட்டு இருந்தேனா, அப்ப இத தெரியம்போது நம்ம ப்ராப்பரா பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் நம்ம இதில போய் இந்த விஷ பரீட்சை வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் அத விட்டுட்டேன். ம். ஆனா விட்டுட்டேங்கிற மாதிரி மாதிரி. நான் விட்டனே தவிர, அத நான் விடல. அது கன்டினியூஸ் ஆயிட்டே போகுது. அதிலிருந்து அப்படியே டெவலப் ஆயி தான் அதுலேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில போயிட்டேன். அறிவு திருக்கோயில் போயிட்டேன். அப்புறம் அது அது எனக்கு செட் ஆவல. எனக்கு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸு, வெறும் அறிவு தான்னு சொல்லிட்டே இருக்கும்போது, எனக்கு அது உள்ள ம். கரெக்ட்டா இதாகல. சிங்க் மேட்ச் ஆகல. ஆகல. ம். என்ன வெறும் அறிவு. நான் என்ன எதிர்பார்க்குறேன்? நீ என்ன ம். சொல்ற? பாரு கோவம் வருது. பட் ம். அவங்கள நான் இது பண்ணல. எனக்கு அந்த மாரி சின்ன ம். குழந்தை தானே. அப்படி தோணுது. அப்புறமா தான் நான் வந்து யோகானந்தரோட புக் எனக்கு எனக்கு கிஃப்ட்டா கிடைக்குது கையில. அத படிக்கிறேன். அத படிச்சு தான் ப்ராப்பரான வழியில நான் வந்து மெடிடேஷன் பண்றேன். ஏன்னா அது வந்து அதுதான் எனக்கு அது சிங்க் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா, கரெக்ட். நீ இப்போ எங்கேயும் தேவையில்ல. ம். நீ போய் படிக்கணும்னு தேவையில்ல. உனக்கு நேரடி குரு தேவையில்ல. உன்னுடைய ஞானமே உனக்கு குரு. ம். உன் மனசே உனக்கு குரு. நானே உனக்கு குருவா நீ நெனச்சா நானே உனக்கு சொல்லிக் குடுப்பேன். எல்லாம் உன்னோட இடத்துல இருந்து உனக்கே வரும். அப்படின்னு ஏதாவது வேணுமா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீ சென்டருக்கு போனா, உனக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் சொன்னாங்களே தவிர, இதில கரஸ்பாண்டன்ஸ்ல வருது எல்லா லெசன்ஸும். அழகா படிக்கிறேன். ம். புரியுது. இப்படியே இதில வந்து தான் இந்த இந்த ஆவிகளோட பேசுறதுலருந்து இப்படியே மேல மேல கட்டாயம் வந்து அப்படியா? எல்லாமே பழகி கடைசியா அந்த டேரோல வந்து நிக்கிறேன். அந்த டேரோ வச்சு இப்ப வந்து ஆவிகளோட ஈஸியா பேசலாம். டேரோ ஓகே. கார்ட வச்சு ஆவிகளோட கனெக்ட் பண்ணலாம். அடுத்த
அடுத்த லெவல். ஓகே. நான் ஆனா வந்து அதுக்கு நான் போகல. வந்து போகல. ஏன்னா, தேவையில்லாத எனர்ஜிஸ் வந்து ஆமாமா. நம்ம தான் கன்னா பின்னான்னு ரிசீவ் பண்றோம். அதனால அந்த இதுக்கு நானா போய்க்கல. ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படிதான் அந்த விஷயம் கரெக்ட், கரெக்ட். நடந்தது. ஏன்னா, நான் காலேஜ் படிக்கும் பொழுது என்னோட சீனியர் அண்ணா அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு. அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்ததுனால, எ அவங்கலாம் அந்த அண்ணா எப்படின்னா, ரொம்ப சயின்ஸ் பேசுற ஆளு. இவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லைங்கிறதுனாலேயே இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு குணம். எல்லா காலேஜுக்காரனும் ஒரு குரூப் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் 2 பேராவது அந்த ஓஜா போர்ட்ல விளையாடாதவன் இருக்கவே மாட்டான். அது ஆமா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா. கண்டிப்பா இருப்பானுங்க. அப்படி அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, அந்த "அம்மா இந்த மாதிரி இருக்காம்மா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி காயின் நகரு இதெல்லாமே நடந்துருச்சு. அவங்க அம்மா பயங்கர அதில இதாயிட்டாங்க. ஜாலி ஆயிட்டா. அப்போ பேச, 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 பேச இப்போ இப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்கங்கள் ஒரு சிலது இருக்கும்ல. அத கேட்கும் பொழுது அது கான்ஷியஸ் கரெக்ட்டா வந்தோனே, ஓகே. ஸோ இவர் தான் அப்படிங்கிறது. இதில எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் போர்டே தேவைப்படல. ஓ! அப்போ டக்குனு அந்த அண்ணா பேரு மதன். "டேய் மதன் இப்போ ஒரு ஃபோன் வரும் அத எடுக்காத." ஒருத்தவங்க வீடு "கதவு தொற" அப்படின்னேன். "ஏம்மா?" வெளிய இப்ப வந்துட்டு இருக்காங்க. கேட்ட தொறந்துட்டு இருக்காங்க. கதவ தொற இப்ப சொந்தக்காரங்க வர்றாங்க. யார் வர்றா? எதுக்காக வர்றா? நான் இல்லேன்னு எல்லாமே அவங்களுக்கு யாரும்மா வந்திருக்கல்லாம்? அப்பா சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. அவங்க ஒரு மாரி அதுக்கப்புறம் என்ன பியூட்டின்னா, அவங்க அம்மா, அவங்க அப்பா கூட மட்டும் தான் பேசி, இந்த பசங்க கூட பேசுறதெல்லாம் அப்படியே கட் ஆன மாரி ஆயிடுச்சு. அப்புறம் ஐய்யய்யோ! இது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்புறம் கொண்டு போய் சைக்காட்ரிஸ்ட்ட கூட்டிட்டு போய் பேசி, இது பண்ணி அந்த அண்ணா சொல்றாங்க, "நித்திலன் இது உண்ம. அதாவது அவங்கனால ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியுதுங்கிறது உண்ம. ஆனா, அத அவங்க பிரெடிக்ட் பண்ணல. எனக்கு காதுல கேட்குது அப்டிங்கிறாங்க. அவங்க சொல்றது நடக்குதுங்கிறது உண்ம. இப்ப இது நல்லா தான் இருக்கு. எல்லாமே வந்து ஃபியூச்சர் இது பண்றாங்க. ஆனா, எங்க அம்மா என்னை விட்டு விலகி ம். போய்க்கிட்டே இருக்காங்கங்கிறது வந்து கஷ்டம். ரொம்ப இதா இருந்தது. அதனால அவங்கள வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட கூப்பிட்டு போய், இல்லைங்க நீங்க நெனைக்கிறது வந்து ஒரு தவறானதுன்னு சொல்லி, ம். அத ஒரு செகண்ட் தாட்டா போட்டு, போட்டு அத வந்து இத கட் பண்ண வாலண்டரியா வேண்டியது. கட் பண்ணு. கட் பண்ணி தான் இது ஏதோ ஒரு பண்ணணும். எனர்ஜி லெவல் கண்டிப்பா ஆ ஆக்குபை பண்ணியிருக்கு. அததான் நமக்கு மேல போயிட்டா நம்மனால பார்க்க பார்க்க முடியும்ன்னு சொல்ற முடியுதுங்கிறாங்க. மாதிரி தான் இது அவங்க மேல இருக்கிற எனர்ஜி அவங்களுக்கு தெரியுதுல்ல. ஆமா. வீட் ஒண்ணும் இல்ல. அதுதான் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வெளியில போய் பார்க்க முடியாதா? அதுதான். யார் வராங்கன்னு தெரியாதா? ஆமா. அ இப்ப என்ன வரப்போகுதுன்னு ம். அது தெரியும் அந்த அதுக்கு இதுக்கு. அது அது அவ்வளோதான் முடியும். ம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. சொல்ல முடியும். அந்த அண்ணன் வந்து அதுல வந்து ஒரு அதுதான் அந்த பேயறஞ்ச மாரி ஆவாங்கன்னு. ம். ஒரு ஏன்னா அப்பதான் அப்பாவ இழந்திருக்காங்க. ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள இது இவ்ளோ தூரம் போகும்பொழுது, "ஐயோம்மா! உன்னைய நான் காப்பாத்துறதுக்காக பார்த்தேன். நீ என்னம்மா இப்படி ஆயிட்ட?" அப்படின்னு. ம். என்னால உன்னையும் விட முடியாது. ஏன்னா, அவரும் இருக்காரு, அவங்க அக்கா இருக்காங்க. ம். அவரு இப்ப தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம் அது. ஸோ அதனால அதெல்லாம் மீனிங் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பொய் கிடையாது. நமக்கு புரியலைங்கிறது தான் உண்மை. அவ்வளோதான். அதேபோல ஒரு கம்பெனிக்கு மெட்ராஸ் போய் 2 மாசம் என்னது இது? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, பரிசுத்த ஆவியேன்னு சொல்லும்போது, இறந்தா ஆவின்னு சொல்லும்போது, அப்படின்னு சொல்றோம். என்ன எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படுறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒரு எனர்ஜி அவ்வளோதானே! ஆனா என்ன, அது வந்து நமக்கு ஸ்டேபிளான மைண்ட் இல்லன்னா, அதுக்கேத்த மாரி நம்மள செயல்பட வைக்குமோங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அதாவது நம்ம அதுக்கு பின்னாடி போயிர்றோம். போயிருவோம். நமக்கு அந்த அளவுக்கான அந்த நிறுத்துற அந்த இது ஆ இல்ல. இல்ல. அதுதான் அங்க பிரச்சனை. நிறுத்த தெரிஞ்சுச்சுன்னா, நீ என்ன வேணா பண்ணலாம். இப்ப நான் பண்ணிக்கலாம். கூப்பிட்டாலுமே எனக்கு 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 கூப்பிடலாம், பேசலாங்கிற தைரியம்லாம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்தாலுமே பேசினாலுமே இப்ப நான் சொல்லிர்லாம். நான் சொல்லிருவேன். சரி, சரி. இது போதும் இது வரைக்கும் பேசினது, பழகுனது எல்லாம் ஓகே. இதுக்கு மேல நான் தூங்கணும். இல்ல எனக்குன்னு வேலை இருக்குது. பழக்க நாளைக்கு வழக்கம்லாம் வீட்டு அ வாசலோட இருக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல அப்புறமா பார்த்துக்கலாம். இல்ல 1 மாசம் கழிச்சு இந்த மாரி நிறுத்திக்கலாம். அப்படின்னெல்லாம் வந்து நம்மளுக்கு அத ஸ்டாப் பண்ணவோ, அதுக்குள்ள ம். போகாம இருக்கறக்கோ, நிறுத்தறக்கோ தெரியணும். தெரியணும். இப்ப டேரோவே நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேட்கணும்னு நெனச்சிருப்பீங்க இல்லையா? நெகட்டிவா பேசுறாங்க. நெகட்டிவிட்டி இருக்கு. டேரோனாலே பயமா இருக்கு. நம்ம மந்திரமாயம் ஏதோ ஒண்ணு. வச்சிருந்தோம்னாலே ஆமா. ஒரு மாதிரி அது ம். அப்படி இப்படின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. அது வந்து படம் தான். படம் வந்து நம்மளுக்கு சொல்றது சைக்காலஜிக்கலி இப்ப நம்ம மூளைக்குள்ளார ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டிசைன் பண்ணுது இல்லைங்களா மூளையில. அப்ப அந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்கல்ல. இது மாறுது. இது மாறும்போது இவனுக்கு இவன் இது யோசிக்கிறான் பாருங்க. ம், இத ம். யோசிக்கும்போது இந்த டிசைன் குடுக்குது பாருங்க. சொல்றாங்களா சில. கரெக்ட். அதுதான் நம்ம கோலமும் ஆமா. அதேதான். அந்த இங்க் நம்ம பிளாட் எக்ஸ்பெரிமென்ட்ன்னு ஆ சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதேதான். மண்டலா சொல்றதும் ஆமா. ஆர்ட்டும் அதுதான்.
எல்லாமே அதுதானே. அப்போ நம்ம அதுக்குள்ள நம்மளுக்கு நடக்குதுல்ல. எஸ். நடக்கிற அதே விஷயம் தான். அதே விஷயம் தான் இப்போ அந்த டேரோல இருக்குதே தவிர, கரெக்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் ம் நம்ம பிரெயின்ல சென்டர் ஆஃப் தி பிரெயின்ல நம்ம ஒரு விஷயம் எமோஷனலி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கும்போது, அங்க போய் அது 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 தன்ன போல அது ரியாக்ட் ஆகும். ம். ம். அப்போ அது ரியாக்ட் ஆகுறது என்ன? நம்ம நம்ம அதை உள்வாங்குறது திடீர் பய உணர்ச்சி வருது. திடீர்னு பார்க்கவே இல்ல. ஆனா பயந்துருவோம் நம்ம அத. இப்ப தீயே நெறைய எரியுதுன்னா, நம்மளுக்கு அது தெரியும்ல அது கரெக்ட். சுட்டுரும் அப்படின்னு அதுக்கு ஒரு பயம். ஏதோ ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி இந்த மாரி வச்சிருக்கோம். விஷயங்கள பார்க்கும்போது இந்த மாரி நடக்குது. இந்த மாரி நான் பார்க்கும்போது இப்போ டிசைன்ஸ் நடக்குது. இப்போ இந்த டிசைன்ஸ வச்சு நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பிரெயின வச்சு நம்மளுக்கு என்ன அதிர்வுகள், உணர்ச்சிகள் மாற்றங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்கும்போது, அதே விஷயத்த தான் அந்த காடு வச்சிருக்கு. ஓகே. அந்த காட பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறோம். இந்த காடுக்குள்ள இப்ப என்ன வந்து உட்காந்துச்சு? ம். ஒண்ணும் வந்து உட்காரல. அதை பார்த்து நீ ஏன் பயப்படுற? கரெக்ட். வீட்ல வச்சிருந்தா நெகட்டிவா நடக்குது. இது வச்சு வந்ததுலேருந்து எனக்கு நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். காடு வந்ததுலேருந்துங்க, ஓ! எங்க ஏதாச்சும் ஒண்ணு வீட்ல நடந்துட்டே காடு இல்லைன்னா வீட்ல நடக்காதா? அப்ப நீ வீட்டு விட்டு வெளிய ஒரு காடு உட்காந்துக்கிட்டு ஆனா அதான் காடு அதான் சொல்லும். ஆமா. காடு வந்தா வந்தது நடந்துருச்சு. அப்புறம் அப்புறம் கார்ட யூஸ் பண்ணலின்னா, அதுவும் அதானா எனக்கு சொல்லிக் குடுக்குறவங்க, நான் படிக்கிறேன் எல்லாருமே சொல்றாங்க. யூஸ் பண்ணாம இருந்தா நெகட்டிவ் எனர்ஜி வந்துரும். அத வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டே ஆனா நான் வந்து அத காடுன்னு அத வந்து ஒரு உயிராவோ, இல்ல வந்து அது கரெக்ட். எனர்ஜியாவோலாம் பார்க்கல. பார்க்கலைனாலுமே, அந்த கார்ட்ஸ் கூட நான் பேசுவேன். கரெக்ட். நான் பேசுவேன். இப்போ அந்த டம்ளர் கூட கூட பேசலாம். பேசலாம். ஏன் இந்த இந்த பிரேஸ்லெட் கூட கூட பேசுவேன். இல்ல நான் அந்த நான் சோதிடம் பேசுவேன். பார்த்துட்டு இருந்த நாள்ல வந்து ம். கிரகங்கள் என் கூட பேசுச்சுன்னு நான் சொன்னேன். இன்னைக்கும் முயற்சி பண்ணும். ம். கேட்கிறவனுக்கு, "ஏய் என்னடா கிரகம் பேசு எப்புட்றா பேசும். உனக்கு தெரியல. எனக்கு தெரியும். நான் அந்த இடத்துல பேசு இருக்கிறனாலன்னு." பேசும். உண்மை, உண்மை. நான் ஒண்ணும் இல்ல வண்டி எடுத்துட்டு போனேன்னா, நான் வந்து எனக்கு வெயில்ல போறது பிடிக்கவே பிடிக்காது. நான் பேசுவேன். கொஞ்ச நேரம் அந்த கிளவுட்ஸ்குள்ள போ பண்ணியிருக்கேன். நான் ப்ளீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உள்ள போயிட்டேன்னா, அதுக்குள்ள கிராஸ் பண்ணி போயிடுவேன். மரம் வந்துரும் அப்படின்னு சொன்னேனா, கண்டிப்பா அது கிளவுட்ஸ்குள்ள போயிடும். சன் மறையும். போயிட்டுருப்பேன். அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டே போயிட்டுருப்பேன். ம். நான் பாட்டுல பேசிட்டு இருப்பேன். உண்மதான். நீங்க சொல்றது உண்ம. அதே மாதிரி டம்ளர் கூட பேசலாமே! தண்ணி கூட பேசுவேன். எல்லாமே நம்ம பேசலாம். அது புரியும்ல. வாட்டர் மெமரி இருக்கு. எல்லாமே இப்போ இது மைக் இருக்கு. இது இதெல்லாம் வந்து என்னமோ நான் லிவிங் திங்ஸ் மாரி இது கூட பேசக்கூடாது. இது எப்படி உருவாகுது? ம். மரம் மரத்துலேருந்து உருவானா மரத்துக்கு உயிர் இருக்குல்ல. அதுக்கும் ஒரு ஆறா இருக்குல்ல. அந்த ம். ஆறா இங்க இருக்குல்ல, இங்க இருக்குல்ல, இதுல சரி. இருக்குல்ல, இதுல இருக்கு. எல்லாத்துலயும் தானே இருக்கு. ம். எல்லாத்துலயும் தானே கடவுள் தூணுலயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான்னு ஏன் சொன்னான்? ம். அவனுக்கு புரிஞ்சிருக்கு அவன் சொன்னான். ம். இத நம்ம புரிஞ்சா நம்மளுக்கும் தெரியும். கரெக்ட். இல்லன்னா தெரியாது. அதே தான் அந்த காடு. கரெக்ட். இப்ப அந்த காடு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு புரியுதா? ம். இப்ப அந்த காடுல யாரும் இல்ல. ம். ஆனா அந்த ஆனா அது ஒரு டிவைன் காடுக்கு எனர்ஜி அது அவ்வளோதான். அந்த காடுக்கு எனர்ஜி இருக்கு. இருக்கு. அப்ப அந்த காடு கிட்ட நான் பேசுவேன். "இங்க பாருங்க டெய்லி நான் உங்கள எடுத்து பார்க்கறது இல்லைனோ, உங்களுக்கு பூஜை பண்ணலைனோ, இவங்க சொல்றாங்க இந்த தூபம் காட்டலினோ, இது நெகட்டிவா மாறிறாதீங்க." ம். அப்படின்னு சொல்லுவேன். ம். சொல்லிட்டு, "எல்லாம் பாசிட்டிவா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணி, அத வந்து வச்சுப்பேன். இப்ப நான் வந்து படிச்சது வந்து கார்த்திகேயன் சார் அவர நம்ம சொல்லணும். அவரு குரு இல்லையா? அவருக்கு என்னைய தெரியுமா? தெரியாதோ? தெரியல. எனக்கு தெரியும். ஏன்னா, அவர் நெறைய பேர் படிச்சாங்க. ஆன்லைன்ல தான் படிச்சேன் நானு. பேசியிருக்கேன். பட் நேர்ல போய் சந்திச்சது கிடையாது. அதனால அவருக்கு ஒரு நன்றிய சொல்லணும். அவர்ட்ட படிச்சதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர்ட்ட படிச்சுட்டேன். நெறையா ஆன்லைன்ல படிச்சு ரிசர்ச் பண்ணேன். அது வேற விஷயம் இருந்தாலும், தொடக்கம்ங்கிறது அவர்கிட்ட வந்ததுனால, அவர் சொல்லுவாரு இந்த மாரி, கார்டு வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ மட்டும் வச்சு, அத லாக் பண்ணி வைங்க. அத புரொடெக்ட் பண்ணுங்க. பௌர்ணமியில வச்சு ப்ரே பண்ணுங்க. எல்லாமே அழகழகா டிப்ஸ் எல்லாம் குடுப்பாரு. அதப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, அது நல்ல ஒரு எனர்ஜியா நம்ம கூட பேசும். நம்ம சொல்றது எல்லாமே நம்ம பண்ணும். நான் பேசுவேன். அது உண்மதான். அந்த மாதிரி நம்ம நெனச்சுக்கணும்னு சொல்றேன். கரெக்ட், நம்ம கரெக்ட். பூதம் தான் இருக்குதுன்னு நம்ம நெனச்சுக்க அங்க கூடாது. பூதம் தான் இருக்கும். அப்புறம் அப்படி நினைக்க ஆரம்பிச்சா அப்புறம் அதான் நடக்கும். ஆமா. அவர் என்ன சொல்லுவாருன்னா, கேரி பண்ணுங்க. எங்கே போனாலும் கொண்டு போங்க. கரெக்ட். எங்க வேணுமோ கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நெறைய பேர் வந்து கொண்டு போயிறாதீங்க அப்டிம்பாங்க. அதுல நான் இருக்கிறதெல்லாம் வேல முதல்ல செய்யும் ருத்ராட்சம் அப்டின்னு. போட்டுட்டு இருக்கும்பொழுது அதுதான். என்னென்னமோலாம் ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஏய் நீ சொன்ன ஒண்ண கூட நான் ஃபாலோ பண்ணதில்ல. ஆனா, அது எனக்கு குடுத்த ஒரு ஊக்கமும், ஒரு வளர்ச்சியும் வந்து, அது அபரிமிதமான ஒரு சேஞ்ச் என்னுடைய லைஃப்ல வந்து குடுத்தது.
அதுவே இப்போ நான் இத சொன்னேன்னா, லூஸ் மாரி நம்ம சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த தாட் வந்து இப்ப நான் வந்து ஒரு தங்க நகை போட்டிருக்கேன். இது எனக்கு எங்க பெரியம்மா எனக்கு குடுத்தது. அந்த ருத்ராட்சம் வந்து எனக்கு அம்மா பள்ளிக்கூடத்தில இருக்கும்பொழுது, திருவண்ணாமலையில சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தது. அவங்க அந்த காசு குடுத்ததுனால ஒரு 5, 5 குடுப்பாங்க. கரெக்ட்டா ஒண்ணே ஒண்ணு எனக்கு அந்த நாள்ல அந்த ஒண்ணு தான் வந்தது. அதுதான் இன்னைக்கு வரையும் இன்னைக்கு அது திருநீர் பெட்டிக்குள்ள இருக்கு. இன்னும் வச்சிருக்கேன். இப்பொழுதைக்கு உனக்கு இது வேண்டாம். இது என்னால உணரவே முடிஞ்சது. என்கிட்ட யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க. ம். இப்பொழுதைக்கு உனக்கு அது வேண்டாம். இப்போ ஒரு எனர்ஜி சேஞ்ச் வேணும். அதனால தங்கத்த எடுத்து போடு. பின்னொரு நாள் உனக்கு காரணம் வரும். அப்ப அன்னைக்கு போட்டுக்கோ. வந்து இத கழட்டிட்டு திருப்பவும் அத போட்டுக்கோன்னு. போட்டுக்கோ. இது ஒரே தடவையில நம்ம கேட்போமா? ம். கேட்க மாட்டோம். எத்தன தடவ 2 தடவ, 3 தடவ சொல்லும்பொழுது சரி, ஓகே. அப்ப நான் நமக்கே என்ன அது பண்ணேன், தெரியும். அத கழட்டுறக்கு மனசில்ல. அப்போ அது வெள்ளி செயின்ல போட்டிருப்பேன். அப்போ வெள்ளியும், தங்கத்தையும் அப்படி போட்டோன்னே, இதுவும் பண்ணக்கூடாதாம். அப்போ என் ஸ்டூடண்ட் சொல்றான், "சார் வெள்ளியும், தங்கமும் ஒண்ணா ஒண்ணா போடக்கூடாதுங்க சார். போடக்கூடாது. அதனால நீங்க 2ல ஏதாவது ஒண்ண கழட்டிருங்க ம். சார்ன்னு." ஓஹோ! இது என்னடா இது தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்கு. ம். சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டா வெறுப்பா அப்படியே வந்து அந்த கழட்டி ருத்ராட்சத்த வைக்கிறோம். கழட்டி பெட்டிக்குள்ள போடுறேன். ம். ஆனா அதுக்கப்புறம் அத நான் எப்ப பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நடந்த ஒரு சேஞ்ச், ஒரு தங்கத்துக்குன்னு ஒரு வகையான ஆ, ஒரு ஆ, இது ஆ. இருக்கும். ஆமா. அப்ப அதெல்லாம் என்கிட்ட இது இருக்கு. இப்போ வேற ஒரு மேடம் வந்து எனக்கு உந்திட்டே இருக்காங்க. "நித்திலன் எனக்கு என்னமோ மனசுல இது இருக்கு. திருப்பி அந்த ருத்ராட்சத்த எடுத்து போடுங்கன்னு." ஓகே. எனக்கே தோணுச்சுங்க ஒரு 1 மாசம் முன்னாடி. அம். நான் பேசாம அந்த இருக்கேன் அந்த அப்படின்னு. டைம் வரும்போது அது ஆ. சொல்லுது. இப்ப நீ போட்டுக்கலாம். நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு அது ஒரு இதா இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இன்னொரு ஒரு ஒரு சமட்டியில ஒரு அடி அடி விழுகட்டும். அடிக்கணும். அப்ப நான் அந்த டைம் போட்டுர்றேன். வரும்போது போட்டுர்றேன். போட்டுக்கலாம். அதுவே வந்து உட்காந்துக்குங்க. ஸோ அது இட் டாக்ஸ் ஆக்சுவலி. இட் டாக்ஸ். ருத்ராட்சம் வரணும் அப்படின்னு சொன்னா, அது ஆளுமை தானே. அது நம்மளை ஆளுமை பண்றது கண் தானே. அது வந்து நம்மகிட்ட உட்காருதுனா, அது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். ம். கடவுளுடைய அருள் இருந்தா தானே அது வந்து நம்ம கரெக்ட், கூட இருந்துட்டு இருக்கும். டிராவல் பண்ணும். கரெக்ட், அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். கரெக்ட். ஐயோ! நம்ம தான் பவர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சொல்ற மாரி நெறைய அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நான் நம்ம அதுகிட்ட சொல்லிர்றேன். "இங்க பாரு நான் இத பண்ண போறேன். நீ வந்து அது ஒண்ணும் நெனச்சுக்காத" அப்படின்னு. நான் ரொம்ப கேஷுவலா நான் மனசா எல்லாத்தையுமே ஃப்ரெண்டா வச்சிருப்பேன். அவ்வளோதான். எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். நான் கண்டிப்பா. ஜாலியா அந்த உயிர் உள்ளது, உயிர் இல்லாததெல்லாம் எதுவுமே ம். கிடையாது. எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். எல்லாமே ஃப்ரெண்டு தான். ஜாலியா பேசிட்டு இருப்போம். எல்லாத்தோடையுமே ஆமா பேச வேண்டியது தான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் தான். அத நம்ம வச்சிருக்கலாம். எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்தேன். பட் எனிவே அப்படிதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதா இருந்தது. ஏன்னா, அதுதான் டேரோவ பத்தின ஒரு புரிதலும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனோடு சேர்ந்து சராசரியான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஏன்னா நீங்க அத ஏதோ ஒரு உதாரணமா, "இது உனக்கு தெரியுமா? இதுக்காகனே பிறப்பெடுத்திருக்கேன் தெரியுமாங்கிற" மாரியெல்லாம் ஒண்ணும் சொல்லல நீங்க. ஒண்ணும் இல்ல. "ஏய் இது எல்லார்னாலயும் முடியும்டா. ரொம்ப சாதாரணமான ரொம்ப ஒரு விஷயமா" சிம்பிள். ஆமா. அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஹைலைட்டான ஒரு இது அது. அண்ட் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த அமானுஷ்யத்த எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டே அப்படி வரும்பொழுது, இட்ஸ் வெரி குட் பாட்காஸ்ட். பட் நான் இன்னும் கேட்க வேண்டியது ஆக்சுவலா நெறைய என்னன்னு அப்படியே ல இத ட இப்போதைக்கு பேச டப் முடியாது. டப்புன்னு அது சொல்லுங்க அப்படியே. கிடைக்கிறது இன்னும் ஏகப்பட்டது. அப்படியா? இல்ல ஆமா. அப்படியே சொல்லிட்டீங்கன்னா, ஒன் வேர்ட்ல வேணா அப்படியே முடிச்சு வேண்டாம். நம்ம வேணாமா? இன்னொரு தடவ பேசுவோம். அப்படியா? சரி, சரி. இன்னொரு தடவ ஓகே. வந்து அஜெண்டாவோட ஸ்டிக் ஆன் பண்ணி பேசுவோம். அப்படியா? பட் நீங்க சொல்ற மாதிரி, ஓகே. எது எங்க கூப்பிட்டு போணும், இது அவசியம்னு ஒண்ணு முடிவு பண்ணியிருந்தா, அதுதான் அ நடக்க போகுது. ஓகே. பட் இது இது இன்னொரு தடவ இன்னொரு ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் கழிச்சு திருப்பி இத தொடருவோம். ஓகே. ஸோ, ஏன்னா இன்னும் நெறைய இன்னும் விஷயங்கள் நெறையா உங்கள்ட்ட இருந்து ஏன்னா கேட்கணும். அந்த அதுக்குள்ள உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஓகே. அதிகமா இருக்கும். நீங்க ஏதாவது ஓகே. ஆராய்ச்சி பண்றதுக்கு விடை கிடைக்கும். ஓகே. மேபி அந்த பாயிண்டோட சேர்த்து ஏதாவது சேர்த்து ம். போட்டுக்குவோம். எனக்கு கிடைக்குதோ, கிடைக்கலையோ உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும். ஏன்னா நான் எங்க கார்டு வச்சிருக்கிற இடம் இப்ப எனக்கு மண்டையில அப்பல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஆ தோணிருச்சு. நீங்க அத எடுத்து பார்ப்பீங்க, பண்ண கண்டிப்பா போறீங்க. பார்க்க கண்டிப்பா போறேன். பண்ணு. ஆல்ரைட். உங்களுக்கு அது வரும். பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வரும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் யாராவது கேட்பாங்க. கேட்பாங்க. இது அப்ப பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஸ், மறுபடியும் கூட எஸ், பேசலாம். எஸ், பட் எஸ். ஓரளவுக்கு நீங்க என்ன என்ன உங்களுக்கு அது டேரோனா என்ன ஆமாமா. அப்படிங்கிறது புரிஞ்சுட்டேன், புரிஞ்சுட்டேன். புரியுது இல்லையா மக்களுக்கும் உங்களுக்கு? சொல்லணும்னு நெனச்சது எல்லாமே வெளிய ம். வந்துருச்சு. இன்னும் அதாவது ஆழமா ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கணும். என்ன சொ சொல்றேன் அப்படின்னா, சும்மா தேவையில்லாத கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறு. அப்புறம் திரும்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கிடைக்கணுங்கிறத மனசுல நெனச்சுட்டு திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. அது 2 விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. 1 நான் நான் என்ன சாப்பிடுறது? நான் அவங்க கூட பேசலாமா? ம். அவங்க மனசுல என்ன நெனச்சிட்டு இருக்காங்க என்ன பத்தி? இந்த மாரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க இதுக்குன்னு ஒரு ஒரு லெவல் இருக்கு. இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய குடுத்து
என்ன அதாவது எனக்கு எத்தனை தம்பி? எனக்கு எத்தனை அக்கா? நம்மால எங்க வீட்ல எத்தனை சோதனைக்கு பேரு? இந்த மாரி எல்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறத இதெல்லாம் கேட்காத. ம். அப்புறம் ரொம்ப அலட்சியப்படுத்தி கேட்காத. ம். உனக்குன்னு ஒரு மரியாதை குடுத்து நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ, அத மட்டும் கேட்டா, கரெக்ட். உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ராப்பரா வரும். ப்ராப்பரா. அது போக இந்த நெகட்டிவிட்டிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. கார்ட்ல எந்த நெகட்டிவ்ஸும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு கைடன்ஸ் தான். ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். டாரோ ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ஒண்ணு ம். வேற எதுவும் கிடையாது. மிரர் தான் அது. நம்ம எப்படியோ அத பிரதிபலிக்கும். அது வந்து பெரிய ஹையர் எனர்ஜியோட சேர்ந்து தான் பிரதிபலிக்குது. அதுக்கு நம்மள நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும். நம்ம அந்த லெவல்ல நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நல்ல ஒரு லெவல ரீச் பண்ணணும் நம்மளும். நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும். நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களையே மைண்ட்ல வச்சுட்ருக்கணும். கருணை இருக்கணும். ம். மத்தவங்க மேல அன்பு இருக்கணும். பாசம் இருக்கணும். உதவி செய்யணுங்கிற நோக்கம் இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா டாரோ வந்து உங்களுக்கு பேசும். இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுதான் டாரோ. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. நான் கடைசியா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கன்னு கேட்க வந்தேன். நீங்க அது ஃபுல்லா பேசி முடிச்சுட்டீங்க. ஆமா. அது எனக்கு அது இதா ரிசீவ் ஆயிருச்சு. அது நான் நீங்க கேட்க வேண்டியது எல்லாமே எனக்கு கேட்கறக்கு இது இல்லாம நீங்களே ம். பேசிடுறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சாரி. அப்படி இல்ல. இது இது இத நாம விட்டுருவணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் நான் அத சொல்லிட்டேன். ஆமா. பரவால்ல. ரொம்ப அவ்வளவு. வேற சந்தோஷம். ஏதாவது நீங்க கேட்க வேண்டியது இருக்கா? ஒண்ணும் இல்ல. அதுதான் கேட்க வந்தேன். நீங்களே அதான் சொன்னேன். எனக்கு வேலை மிச்சம் இந்த பாட்காஸ்ட்ல நெறைய நேரம். ஓகே. பரவால்ல. இல்ல இன்னைக்குமே அ என்ன சொல்றது? எப்போ இருக்க மாதிரி இன்னைக்கு நான் இல்ல. இன்னைக்கு இது ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அது அ ஒ ஒரு வேற நான் வந்து என்ன வந்து ஆக்குபை பண்ற மாதிரியா நானே ஃபீல் பண்றேன். ஓகே. அப்போ அதனால தான் வந்து இது மாரி எனக்கே தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே சொல்லிட்டேன். இருக்கிறதுங்கிறது நடக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல. பரவால்ல. அப்போ அது நார்மலா நார்மலா தான் இருக்கு. சரியாயிடும். சரியாயிடும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். பரவால்ல. இது அதுவும் உங்க இடம். உங்களுடைய சேனல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, ரொம்ப இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கா? அப்படின்னு சொல்லி ரொம்ப இது சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். அதே சமயத்தில இது அதிசயம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ம். ஒண்ணுமே கிடையாது. வெரி நார்மல் தான் இது. அதனால இதில ஒரு வித்தியாசத்த நீங்க பார்க்க வேண்டாம். அப்புறம் மதம் சார்ந்து கிடையவே கிடையாது டாரோ. மனம் சார்ந்த விஷயம் தான் டாரோ. ம். இத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க் சந்தோஷம். யூ சோ நன்றி, மச். நன்றி. தேங்க் யூ.